ज्ञानाञ्जनशलाकया चक्षुं मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कथमज्ञं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। ஓகே ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பக்தி ரசாமிருத சிந்து அப்படிங்கிற ஒரு உன்னதமான கிரந்தம், உன்னதமான புத்தகம், நமக்கு நம்முடைய ஆச்சாரிகள் பூர்வ ஆச்சாரிகள் கொடுத்த பொக்கிஷம் அப்படின்னு வந்து பிரபுபா சொல்லியிருக்கார். ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த புக்கை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கௌடிய சம்பிரதாயத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம வந்து நம்மளுடைய ஆச்சாரங்களை எப்படி பின்பற்ற வேண்டும், பக்தியில் எப்படி முன்னேறணும், அந்த பக்தியில் முன்னேறத்துக்கான வழிமுறைகள், அதோடைய அறிவில் அதோட ஞான நிலையில இருந்து நம்ம எப்படி இதை கத்துக்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பக்தி ரசாமிருத சிந்துவுடைய ஒரு சாரம். ஓகே, ஸோ இந்த புக்கு வந்து நிறைய ரூபகோஷம், அதாவது வந்து ஷீலா பக்தி சித்தாந்த சரி டாக்கூர், பக்திவினோத் டாக்கூர், பக்தி நம்மளுடைய பிரபுபாதர் எல்லாருமே இதுக்கு வந்து வியாக்கியானம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்குமே பாஷ்யம் எழுதியிருக்காங்க. குறிப்பாக அதுக்கப்புறமா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர், ஜீவ கோஸ்வாமியும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் தான் வந்து இது ரொம்ப டீட்டெயில்டு இருந்தது. ஸோ மகாபிரபு வந்து ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் வழங்கிய அந்த எல்லா விதமான அந்த டீச்சிங்ஸ், எல்லா விதமான அந்த அறிவுரைகள் எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து அதை ஒன்னா சேகரித்து உருவாக்கின ஒரு மிகப்பெரிய புத்தகம் இது. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த புத்தகம் வந்து நெக்டர் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது வந்து உபதேசாமிருதம். அதில் வந்து 11 ஸ்லோகம் தான். அந்த 11 ஸ்லோகங்களில் உபதேசம், அதாவது வந்து இதெல்லாம் பண்ணணும், அது வந்து ரூல் புக் மாதிரி. அந்த ரூல் புக்கை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் வந்து இது கைடு. ஓகே, ஸோ இந்த கைடு எப்படின்னா ரொம்ப பெரிய டீட்டெயில்டாக இருக்கும். இந்த கைடில் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு பகுதி, அதாவது வந்து பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட நாலு பகுதிகள். இப்போ எப்படி நம்ம பாகவதம் வந்து ஸ்கந்தம் மாதிரி சொல்கிறோமோ, இதில் 4 பகுதிகள் இருக்குது. ஒன்று ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்துன்னு எப்படி ஒரு சமுத்திரத்தை இல்லைன்னா ஒரு பெரிய கடலை வந்து கிழக்கு கடை, அது மாதிரி மேற்கு கரை, அந்த மாதிரி பிரிக்கிறோமோ, அது மாதிரி இதோடைய முழு கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு புத்தகம். ஆனால் நம்மளுடைய ஸ்கோப், நம்மளுடைய படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, அதில் வெறும் கிழக்கு பகுதி, அந்த கிழக்கு பகுதியில் வெறும் முதல்ல இருக்கிற ஒரு 19 சாப்டர். அந்த 19 சாப்டர்ல சில குறிப்பான சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து பிரபுபாத் நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ பிரபுபாதருடைய டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அந்த ஃபர்ஸ்ட் 19 சாப்டர்ஸ் தான் இருக்கும். அதே நீங்கள் வந்து நம்ம பானுமராஜ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வந்து ஜீவ கோஸ்வாமி மற்றும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் எழுதிய அந்த கிரந்தம், அதாவது அதோடைய பொருளுரை எடுத்து வங்காள மொழி மற்றும் சமஸ்கிருத மொழியிலே எடுத்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணார். அது வந்து வால்யூமாக பெரிய புக், அது 4 வால்யூம் போகும், மிகப்பெரிய புத்தகம் அது. ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த புத்தகத்துல எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல ரூப கோஸ்வாமி வந்து மற்ற கிரந்தங்கள், நாரத பஞ்சராத்திர விதி, ஹரிபக்தி விலாஸ், நிறைய புத்தகங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து எப்படி வந்து ஒருவர் வந்து பக்தி செலுத்த வேண்டும், அனன்ய பக்தி செலுத்த வேண்டும், அந்த அனந்த பக்தி ஸ்ரீ ராதாகிருஷ்ணா செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுதான் வந்து இதோடைய சாரம். இப்போ யாராவது வந்து எனக்கு குவிக்கா இப்போ நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உபதேசாமிரத்தில் மெயினாக என்ன பார்த்தோன்னு யாராவது சொல்ல முடியுமா? 11 ஸ்லோகங்கள் தான். யாராவது ஒரு சம்மரியா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே முடிக்கிறார் அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? இப்போ ஈஷோபனிஷத் பார்த்தோம், 18 ஸ்லோகங்கள் தான், எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே முடிச்சாங்க. அதே மாதிரி தான் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல 11 ஸ்லோகம் தான், எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது யாராவது சொல்ல முடியுமா? அட்டெம்ப்ட் பண்ணுங்க. யாராவது மறந்து போச்சுல்ல, ஒரு மாசம் ஆயிடுச்சுல. சொல்றேன் பிரபுஜி. ட்ரைங்க. அது
நம்ம நாக்கு, பேச்சு, மனம், கோபம், வயிறு, பாலுறுப்பு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். புலனடக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் புலனடக்கம். அப்புறம் அப்புறம் பக்தர்கள் அல்லாத சங்கத்தை வந்து கைவிடணும். ஓகே. 6 கொள்கைகள். தேவைக்கு அதிகமான ஒன்றது, செல்வம் திரட்டுறது, பௌதிக வஸ்துக்களுக்காக பெருமுயற்சி செய்யறது, பௌதிக விஷயங்கள் தேவையில்லாம பேசுறது, சாஸ்திர விதிகளை மீறுறது, மனம் போன போக்கில் செயல்படுறது, கிருஷ்ண உணர்வுல ஆர்வம் இல்லாதவர்களோட சங்கம் கொள்றது, பௌதிக இலக்கணை பேராசை கொள்றது, இந்த 6ஐயும் கைவிடணும். ஓகே. அப்புறம் அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஆன்மீக குருவின் டோன்ட்ஸ் சொல்லி மாதாஜி சொன்ன மாதிரி டோன்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டூஸ். நெக்ஸ்ட் வர்ஸ்ல வந்து என்னெல்லாம் பண்ணினா நம்ம பக்தியை வந்து வளர்த்துக்க முடியும் அப்படிங்கறத வந்து ஃபேவரபிள் டு டிவோஷன் சர்வீஸ் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் டிவோட்டீஸ் எப்படி இன்டராக்ட் பண்றது அப்படிங்கறத வந்து அதுக்கு அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போறாரு அவர். accepting offering charity, accepting charitable gift, how we can inquire, open our heart and one-liner okay yeah. So next வேற மாதாஜி வேற யாரா சொல்லுங்க. கிருஷ்ண பக்தர்களை வந்து மதிக்கணும், அவங்கள கௌரவப்படுத்தணும், அவங்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவிக்கணும். the levels எப்படி வந்து ஒரு லெவல்ல எப்படி நம்ம இந்த டிவோட்டிஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும்ங்கறத பத்தி பேசுறாரு. ஓகே ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த பக்தி அப்படிங்கிறது வந்து என்ன எந்த லெவல் அப்படின்னா, கோபி அந்த பாவம் பற்றி ஒரு தாமோட மகிமை விச் இஸ் த ஹையஸ்ட் அப்படிங்கும்போது மதுரா தாமுக்கு மேலே வந்து பிருந்தாவன் மேலே கோவர்தனுக்கு மேலே வந்து ராதா குண்ட் அப்படின்னு சொல்லி ராதா குண்டோட ஸ்பெஷாலிட்டி சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த கன்க்ளூட் பண்ணும்போது அவர் ஏன் ராதா குண்டு வந்து ஸ்பெஷல் அப்படின்னா, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த ராதா குண்டை தேடி போனதுனால தான் வந்து ரூப கோஸ்வாமி வந்து அந்த ராதா குண்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஒன்லி இந்த கௌடிய பரம்பராயில தான் வந்து வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் த ஸ்பெஷல் மர்சி ஆஃப் சைத்தன்யா அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூட். ஹரே கிருஷ்ண பிரபு. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி, அப்புறம் நீராடுறதுல உள்ள விசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க பிரபுஜி. சாரி புக்ல மாதாஜி சொல்லுங்க. சாரி. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்துட்டு யார்கிட்ட எப்படி வந்துட்டு நம்மளோட நல்லா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அடுத்தது வாய்ஸ் பிரேக் ஆகுது மாதாஜி. அதோட பலன்கள் என்னன்றது. சரி. ஓகே ஓகே. கிருஷ்ணருடைய பக்தர்களிலேயே மிக மிக சிறந்த பக்தை ராதாராணி அப்படின்னு. ஓகே. சௌமியா மாதாஜி வெயிட் பண்ணுங்க. தாரக மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஒரு பியூர் டிவோட்டி வந்து அவங்க ஆத்மா லெவல்ல இருக்கிறதுனால அவங்க உடல் அசௌகரியங்களை வந்து அவங்க வந்து அதை ஒரு தொந்தரவா நினைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிவோட்டிஸ் வந்து அவங்க கடலை எப்படி கங்கா வந்து என்னதான் செய்யறதா இருந்தாலும் அவங்க தூய்மையா இருக்காங்களோ, அது மாதிரி பியூர் டிவோட்டிஸும் அவங்க உடல் தொந்தரவு பண்ணாம இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே நைஸ். ஓகே சரி. ஓகே. ஸோ இப்போ யாராவது உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாராவது உங்ககிட்ட நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இதில் வந்து 11 ஸ்லோகங்கள் இருக்கு. 11 ஸ்லோகங்களை வந்து ரூப கோஸ்வாமி நமக்காக கொடுத்துருக்கார். இது வந்து பக்தியில ஒருவன் முன்னேறுவதற்கு அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய குணாதிசயம், அவனுடைய நல்ல குணம் பொறுத்து தான் வந்து அவனால வந்து தூய பக்தி செலுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் அடிப்படை. ஸோ ஒருவன் பக்தியில முன்னேறணும்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இஸ் ஆட்டிடியூட். அவனுடைய குணம், அவனுடைய பண்பு, அதை பொறுத்து தான் வந்து அவனால பக்தியில முன்னேற முடியுங்கிறது தான் அடிப்படை தத்துவம். இதுல இருந்து ஆரம்பிக்கிறார். இதுல ஆரம்பிக்கிறதுல முதல்ல வந்து ஒருவனுடைய புலனடக்கம், அந்த புலனடக்கம் வந்து அந்த 5 புலன்கள் பிளஸ் அந்த மனம்,
எல்லாத்தையும் அடக்கினாதான் வந்து ஒரு நாள் பக்தியில் சித்த முடியும். இதாங்க முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் 3வது ஸ்லோகத்துல எதெல்லாம் வந்து அனுகூல்யமா இருக்கணும், எதெல்லாம் பிரதிகூல்யமா இருக்கணும், எதெல்லாம் செஞ்சா வந்து பக்தியில முன்னேற முடியும், எதெல்லாம் செய்யாம இருந்தா பக்தியில முன்னேற முடியும். ஸோ எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறது தான் 2வது 3வது. பக்தர்களிடையே வந்து பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம் இருந்தா இன்னும் நல்லா வரும்னு சொல்லி அந்த பக்தர்களை வந்து 3 நிலைகள்ல கனிஷ்ட, மத்திய, உத்தம நிலைகள்ல பிரிக்கிறார். பிரிச்சுட்டு அப்புறம் அந்த உத்தம நிலை இருக்கிற பக்தர்களையோ இல்ல கனிஷ்ட நிலை பக்தர்களையோ வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவா சொல்றார். தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து 8வது ஸ்லோகத்துல முக்கியமா வந்து எல்லா எல்லா அறிவர்கள், அதாவது எல்லா விதமான அந்த பக்தி கோட்பாடுகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. அதாவது வந்து 24 மணி நேரமும் எப்படி வந்து பகவானுடைய நாமம், ரூபம், ஸ்பர்ஷம், கந்தம் எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒருவனுடைய நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுல இருந்து இதுக்கு உதாரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நிலையில இருக்கிற பக்தர்களை வந்து சொல்றாரு. நார்மலா இருக்கிற கர்மி லெவல்ல இருந்து கர்மயோகம் பண்றவர்கள், சித்தர்கள், அதுக்கப்புறம் காமிகள், அதுக்கப்புறமா வந்து ஞானிகள், ஞானிகளுக்கு மேல பக்தர்கள், அந்த பக்தர்கள் இருக்கிற சாதாரண நிலை பக்தர்கள், அந்த சாதாரண பக்தர்கள் இருக்கிற டாப்ல இருக்கிற விரஜவாசிகள், அந்த விரஜவாசியில இருக்கிறவர்கள்ல கோபிகள், அந்த விரஜவாசியில கோபியில இருக்கிறவங்கள ராதாராணி அப்படின்னு வந்து 8th 9th முடிக்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி அதுல முன்னேறணும் அப்படிங்கறத 9th 10th 11th. ஸோ அதை எப்படி முடிக்கும் போது மதுரா, நீங்க சொன்ன மாதிரி தான், மதுரால இருந்து முதல்ல வைகுண்டக்கு அப்புறம் மதுரை, அதுக்கப்புறமா வந்து விருந்தாவனம், விருந்தாவனத்துல கோவர்தனம், கோவர்தனத்துல ரொம்ப குறிப்பா கிருஷ்ண பிரேம அடைகிறதுக்கான அந்த ராதா குண்டம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லும் போது ஒரு ராதாராணி. ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த தூய பக்தி, அந்த தூய்மையான அந்த உன்னதமான பிரேம பக்தி, அந்த மாதுரிய பக்தி. அந்த பக்தி போறதுக்கான வழி என்ன அப்படின்னா இந்த வழிகள். இந்த வழிகள் என்ன? முதல்ல புலன்களை அடக்க வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது, பக்தர்களிடையே நம்ம எப்படி சங்கம் வச்சுக்கணும், எப்பேற்பட்ட நிலையில இருக்கிற பக்தர்களை நம்ம புரிஞ்சுக்கிறது, கீழ்நிலை, மத்திய நிலை, உத்தம நிலை, அப்புறம் நம்ம மற்றவங்களை எல்லாரையும் எப்படி நோக்கி பார்க்கணும், அவங்களுடைய உடல் சார்ந்த நிலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்து நம்ம பக்தியில முன்னேறதுக்கு இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அந்த வழிகளை பின்பற்றும் போது எது உயர்ந்த நிலைனா அந்த கோபியர்கள். அதே பார்க்கும்போது அந்த தூய்மையான அந்த கிருஷ்ண பிரேமையை அடங்கிய இருக்கிற அந்த பொக்கிஷம் எங்க இருக்கு அப்படின்னா ராதாகுண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி, அவ்வளவுதான். இப்போ ஒரு 4 லைன்ல பிடிக்கணும் அப்படின்னா 11 ஸ்லோகங்கள் இல்லை. ஸோ நமக்கு நோக்கம் இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு. என்ன நோக்கம்? நம்மளுடைய பாவம், நம்மளுடைய வந்து அந்த 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 பிரேமை வந்து கிருஷ்ண பிரேமை வந்து இன்னும் நல்லா போகணும் அப்படின்னா இதான் வழிமுறைகள். இதை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது தான் பக்தி ரசாமிர்த சிந்து அடுத்த புக்கு நம்ம இப்ப பார்க்க போறது. ஓகே, ஸோ இது வந்து ரூல் இப்போ நம்ம பார்த்த 11 ஸ்லோகங்கள் சும்மா ரூல் புக்கு மாதிரி. இது பண்ணணும் அப்படின்னு டிக் அடிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ தெரிஞ்சு போச்சா? இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா என்னென்ன செய்கைகள், என்னென்ன சேவைகள், என்னென்ன மாதிரி செஞ்சா நம்ம வந்து அந்த தூய்மையான பக்தி, அந்த கிருஷ்ண பிரேமை, ஓகே, அந்த கிருஷ்ண பிரேமை அடையிறது அப்படிங்கிறது தான் நம்ம பக்தி ரசாமிர்த சிந்துல பார்க்க போறோம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ. யாராவது கேட்டாங்கன்னா இதே தான் நான் உங்களுக்கு ஈஷோபனிஷம் சொன்னேன். ஈஷோபனிஷத்தும் 18 ஸ்லோகங்கள் தான். அந்த 18 ஸ்லோகங்கள் எப்படி வந்து பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 1 2 3 4 4 பாயிண்ட் டைரக்டா சொல்லணும். அவ்வளவுதான். ஸோ கிருஷ்ண இயக்கம், கிருஷ்ண பக்திகளோட சாரமே இந்த 11 ஸ்லோகத்தில் அடங்கிடுச்சு. முதல்ல பகவத்கீதை எடுத்துனாலும் சரி, எப்படி வந்து புலன்களை அடக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது, யாரோட சங்கம் வச்சுக்கணும் யாரோட சங்கம் வச்சுக்கூடாது, எதெல்லாம் தவிர்த்தா பக்தியில முன்னேற முடியும், எதெல்லாம் அனுகூலியமா வந்தா பக்திக்கு வரும், இது அடிப்படை. அப்புறம் பக்தர்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா எதை செஞ்சா நமக்கு முன்னேறணும் அப்படின்னா அந்த பகவானுடைய நினைவு எப்பவுமே இருக்கணும், அந்த கான்சியஸ்னஸ், அந்த சிந்தனை, அந்த உணர்வு இருக்கணும்னு 24 மணி நேரம் இருக்கணும். அதுக்கான என்ன வழிமுறைனா கோபியர்களை பின்பற்ற வேண்டும், ரஜவாசிகளை பின்பற்ற வேண்டும், ஸ்ரீமதி ராதா வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போறோம். ஓகே, இதுதான் சாரம். நம்ம கிருஷ்ண உணவுல யாருக்காவது ஏதாவது கேட்டாங்கன்னா இவ்வளவுதான். இதுக்குள்ள டீட்டெயிலா போனா ஒன்னொன்னுக்குள்ள நீங்க வந்து உங்களால டீட்டெயிலா உள்ள போக முடியும். ஒரு ஸ்லோகத்துக்கும் சரி, ஒரு பாயிண்ட்டுக்கும். ஓகே, இதே கேள்வி நான் அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு கேட்பேன். தயவு செஞ்சு நீங்க வந்து இப்படியே தான் ரிப்பீட் பண்ணணும். பக்தி ரசாமிர்த சிந்துனா என்ன, நெக்டர் ஆஃப் டிவோஷன்னா என்ன அப்படின்னா நடுநோடு திடீர் சும்மா ஒரு பாயிண்ட் சொல்லக்கூடாது. நீங்களாம் வந்து கிராஜுவேஷன் பண்ண போறீங்க. ஸோ ஒரு கோர்வையா இதுலேருந்து ரூப கோஸ்வாமி இப்படி சொல்லியிருக்காரு, இதுல இப்படி இருக்கு, இதுலேருந்து ஆரம்பிச்சு இதுல முடியுது, இதுதான் இந்த புத்தகத்துடைய நோக்கம் அப்படிங்கிறத ஒரு 4 லைன்ல ஒரு 5 லைன்ல சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. பக்தி ரசாமிர்த சிந்து பத்தி சொல்லு, பக்தி உபதேசாமிர்த சொல்லு அப்படின்னா ஸ்டார்ட் டு எண்ட் நீங்க வந்து கிளியரா வந்து சொல்லணும். சரியா?
கிளியரா? ஸோ நோட் பண்ணி ஸோ நடுநோட்டில் பாயிண்ட் சொல்றது கரெக்ட் தான். பட் நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி கொண்டு போனாதான் ஓகே நீங்களாம் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சரும் பேசும்போது எப்படி பேசுவாங்க. ஸோ நீங்கெல்லாம் வந்து டீச்சர் ஆகணும் இல்லையா? நீங்களாம் டீச்சர் ஆகணும்னா நீங்க வந்து சும்மா நடுவில் இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லக்கூடாது. கிளியரா ஸ்டார்ட் டு எண்டு இதான் அதோட கோல். புக்கு யார் எழுதினா இவ்வளவுதான் அப்படிங்கிறத கிளியரா சொல்லணும். புரியுதா? ஓகே சரி. ஸோ இந்த இந்த இதை நான் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? தெரியும். ஓகே. ஸோ ஸ்கோப் ஆஃப் ஸ்டடி நமக்கு வந்து பார்ட் ஏ பார்ட் பி 2 இருக்கு. மொத்தம் இதில் வந்து 19 சாப்டர்ஸ் வருது. அந்த 19 சாப்டர்ஸில் சில சாப்டர்லாம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி தான். ஓகே, டீட்டெயிலாக உள்ளே போகும். 64 அங்கங்கள் பக்தியில் பண்ணுறதுக்கான 64 அங்கங்கள் தான் வந்து இதில் குறிப்பாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை வந்து முடிஞ்சால் ஒரே எக்ஸாமாக வைக்கலாம், இல்லை 2 எக்ஸாமாக வைக்கலாம். ஸோ ஸ்கோப் ஆஃப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா 19 சாப்டர்ஸ். இந்த 19 சாப்டர்ஸு இந்த பிடிஎஃப் அப்புறம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை தமிழ் டிரான்ஸ்லேஷனும் வரும், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த 4 ஸ்லோகங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணணும். எப்படி பகவத்கீதா சதுர் ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணுறோமோ அட்லீஸ்ட் இந்த 3 ஸ்லோகம் அன்னாபிலாஷதா சூன்யம் சர்வபாதி நிர்முக்தம் அத்தக்ஷ கிருஷ்ண நாமாதிபவே, இது நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தி யுக்த வைராகியம் உச்சது. இந்த 4 ஸ்லோகத்தை முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணியே ஆக வேண்டும். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க முத்தங்க. எங்க புக்ல ஸ்லோகாஸ் இல்ல பிரபுஜி. இத நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓ தேங்க் யூ. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு இதில் இந்த பிடிஎஃப்ல வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேஜஸ் வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜஸ் வரும்னு நினைக்கிறேன். மோர் தென் 100 பேஜஸ், 75 பேஜஸ் வரும். ஸோ இது வந்து இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும், யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இதில் வந்து திருப்பி சொல்லிடுறேன், இது யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இதுதான் வந்து பக்திரசாமத்தோட என்டையர் சாரத்தை வந்து நான் வந்து ஒரு கம்பைல்டு வெர்ஷனாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்கும். எக்ஸாமுக்கு தேவையான கொஸ்டின்ஸ், இப்போ க்ளோஸ் புக் எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸும் இருக்கும். கூடவே வந்து அதுக்குள்ளேயே வந்து ஒரு சாப்டருக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து என்னென்ன அனாலஜிஸ், என்னென்ன ஒப்புமைகள் இருக்குது அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகே, நீங்கள் அங்கங்கே தேடாமல் இந்த இதுலேருந்து படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் புக்கை வச்சு படித்தாலும் சரி, ஒப்புமைகள் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சாப்டர்லேயும் முக்கியமான சில செக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து முன்னுரை அறிமுகம் பார்க்கும்போது இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது சாரத்தை பார்க்க போகிறோம். அப்புறம் இதில் நான் ஹைலைட் பண்ணது தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸாக இருக்கும். இப்போ வந்து பக்தி ரசாமிர்தம் அப்படின்னா என்ன, சப்பல சுக்கம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியாக இருக்கும். அது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகே, ஸோ அதுதான் இதோடைய இதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் இது இருக்கும். ஸோ நீங்கள் பக்தி ரசாமிர்தம் சேர்ந்த புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பிரபாதீர புக்கில் வந்து சும்மா ஒரு சம்மரி, ஒரு நரேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பக்தி ரசாமிர்தத்துடைய புக்கில் வந்து தனியாக நான் உங்களுக்கு ஸ்லோகங்கள்லாம் வேணும் அப்படின்னா தனித்தனியாக நான் வந்து அமுச்சு விட்றேன். அதில் வந்து அந்த ஸ்லோகமும் இருக்கும், அப்புறம் அந்த ஸ்லோகத்தோட ரெஃபரன்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. சரியா, இது நான் தனியாக சொல்கிறேன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பக்தி ரசாமிர்த சிந்து வந்து 4 ஓஷன், அதாவது வந்து ஒரு சமுத்திரத்தை 4 பிரிக்கிற மாதிரி, சமுத்திரமே 4 நிலைகள் இருக்கிற மாதிரி, ஈஸ்ட் ஓஷன், வெஸ்ட், நார்த், சவுத் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே, அதுல நம்ம பார்க்கறது ஈஸ்ட், இந்த ஒரே ஒரு கிழக்கு, அந்த கிழக்குலயே கூட நிறைய இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட தொடி, அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் அறிமுகம் படிப்போம், அறிமுகமும் இன்ட்ரடக்ஷன் படிச்சுட்டு திருப்பி இதுக்குள்ள வருவோம். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா போகும் இந்த அதனால தான் வந்து இது கொஞ்சம் ரொம்ப 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 கவனத்தோட படிங்க. நீங்க பகவத்கீதா எப்படி படிச்சீங்களோ இது பண்ணீங்கலாம் வந்து இப்போ முக்கியம் இல்லை. ஆனா பக்தி சாஸ்திரியை பொறுத்த வரைக்கும் நெக்டர் ஆஃப் டிவோஷன் தான் வந்து உங்களை வந்து குவாலிஃபைடு பர்சன். ஏன்னா பகவத்கீதாவோ யார் வேணா படிச்சிடலாம். ஆனா நெக்டர் ஆஃப் டிவோஷன் படிக்கிறதுக்கு யூ ரியலி நீங்க நிஜமாவே உட்காந்து அது என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்பதான் வந்து அது குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு நிலை. சரியா, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இதுவும் படிச்சுட்டு வருவோம். படிச்சுட்டு வந்து நான் இது வந்து திருப்பி ரிவிஷன் மாதிரி, இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகிடும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஈஸ்ட் ஓஷனில் வந்து கிழக்கு பெருங்கடல்னு சொல்லலாம், இல்லை சமுத்திரம்னு சொல்லலாம். அதில் வந்து இந்த 4 விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. நம்ம படிப்படியாக எப்படி முன்னேறோம் அப்படின்னு. ஒன்று வந்து சாமானிய பக்தி, சாதாரண நிலையில் பக்தி பண்ணுறது என்ன, அப்புறம் சாதன பக்தி. ஸோ இது பிரபுபாத் வந்து இதுதான் ரொம்ப டீட்டெயில்டாக, இந்த சாதன பக்தி தான் ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு வந்து இப்போ நம்ம பார்க்கறது வந்து 19 அத்தியாயங்கள் வந்து ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் சாதன பக்தி தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாவ பக்தி, அப்புறம் பிரேம பக்தி. பிரேம பக்திக்குள்ள போனால் அது ஒரு பெருங்கடல். ஓகே,
அந்த கடலுக்குள்ள போனானா அது வந்து நம்மளால கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால பிரபுபாத நமக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த பாவ பக்திக்கும் சாதன பக்திக்கும் நடுவில் இருக்கிற சில முக்கியமான போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ நம்ம ஸ்கோப் வந்து இதுதான். அதே மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம், வருவோம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகே, ஸோ குயிக்காக வந்து அறிமுகமும் இதுவும் படிக்கலாம். படிச்சுட்டு அப்புறம் ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாமே எப்படி படிக்க போறோம் அப்படின்னா வந்து நீங்க வந்து ரெண்டு குரூப்பா பிரிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சாப்டர் வந்து ஃபுல்லா படிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் அதோட சாரம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பிரபு ஃபர்ஸ்ட் மறுபடியும் காட்டுங்க பிரபு. புரியல. பாவ பக்தி, சாதன பக்தி, சாதாரண பக்தி. ஓகே, அது சாமானிய பக்தின்னு சொல்லலாம். சாதாரண பக்தி இல்லைன்னா சாமானிய பக்தி. அதுக்கப்புறமா வந்து சரி ஓப்பன் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி 2 எஸ் வரும். சாமானிய பக்தியும் சாதன பக்தி, அப்புறம் பாவ பக்தி, பிரேம பக்தி 4. ஓகே, ஸோ படிக்க ஆரம்பிப்போம். இது வந்து நான் கூகுள் அப்படியே டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணுது. இதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் மாற்றங்களும் இருக்கும். ஓகே, உங்ககிட்ட புக் இருந்ததுன்னா அந்த புக்கையும் வச்சு படிக்கலாம். ஸோ பக்தி ரசாமிர்த சிந்து அறிமுகம். ஸோ முன்னுரை அறிமுகம். இது 6 கோஸ்வாமிகளுக்கு அவர் அர்ப்பணிச்சிருக்காரு. ஓகே, இது நானா வேத இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இது நம்ம அப்புறமா வந்து இந்த ஸ்லோகத்துடைய டிரான்ஸ்லேஷன்ங்கிறத பார்க்க போறோம். இது வந்து இந்த ஸ்லோகத்தையும் நீங்க வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்லோகம் எப்படி படிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இதுல வரல, பட் ஜென்ரலா சொல்றேன். இதுல நானா சாஸ்திர விசாரணைக நிபுணோ சத்தர்ம சமஸ்தபாகௌ லோகானாம் ஹிதகாரிணோ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க கூகுள்லயோ இல்லையோ பிரபுபாதே பாடிருக்காரு. ஓகே, ராதா கிருஷ்ண பதார விந்த பஜனா அப்படின்னு வரும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது வந்து பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ரிஃபேஸ் தமிழ்ல படிப்போம். ஸோ இதை வந்து பிரபுபாதர் வந்து கோஸ்வாமிகளுக்கு வந்து இதை அர்ப்பணம் பண்றாரு. ஓகே, முன்னுரை. ஸோ பிரபுபாதரோட இந்த நெக்டர் ஆஃப் டிவோஷனுங்கிறது என்ன அப்படின்னா பக்தி ரசாமிர்த சிந்துவோட புத்தகத்தோடைய சின்ன ஒரு சம்மரி ஸ்டடி. ஓகே, படிக்கலாம். புக் இருந்தால் புக்கில் படிங்க, இல்லைன்னா இதை பார்த்து கூட படிக்கலாம். படிங்க. யார் ஸ்டார்ட் பண்றீங்க? ஸ்டார்ட் பண்ணட்டுங்களா பிரபுஜி? ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரபுஜி, இந்த ஸ்லோகத்துக்கு கீழே இருக்கே அது ரீட் பண்ணணுங்களா? விருந்தாவனத்தின் 6 கோஸ்வாமிகள். அது வேண்டாம், அதுக்கு அடுத்தது நீங்க முன்னுரையில இருந்து படிக்கலாம். அறிமுகம். ஹரே கிருஷ்ண. முன்னுரை. தெய்வ அருள் வேண்டுதல். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே முழுமுதற் கடவுளாகவும் காரணங்களுக்கெல்லாம் மூல காரணமாகவும் அனைத்து ரசங்கள் அல்லது உறவுகளில் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது இருக்கும் மாதாஜி. அறிமுகம். அறிமுகம் படிக்கட்டுங்களா பிரபுஜி? நான் முன்னுரை படிக்கிறேன். அறிமுகமா இல்ல முன்னுரை படிங்க. இப்ப நான் படிக்கிறதா முன்னுரையில இருக்குங்க பிரபுஜி, என்கிட்ட இருக்க புக். அப்படியா? சரி படிங்க. பட் ஓகே. மாதாஜி தெய்வ அருள் வேண்டுதல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் சொல்றேன். தெய்வ அருள் வேண்டுதலுக்கு கீழே இப்படிதான் ஆரம்பிக்குது. தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. பரவாயில்ல. அருள் வேண்டுதல் அறிமுகம். அது ஸ்கிரீன்ல காமிக்கிறது அறிமுகம். உங்க ஸ்கிரீன்ல இருக்கிறது அறிமுகம் பிரபுஜி. இந்நூல் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாத அவர்கள் சமஸ்கிருத மொழியில் அது வர்றது. அதுக்கும் முன்னாடி அது அறிமுகம். அடுத்துதான் முன்னுரை வருது. சரி, ஓகே.
அறிமுகம் ரீட் பண்ணட்டுங்களா பிரபுஜி? படிங்க படிங்க. அறிமுகம் படிக்கணும். இந்நூல் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் அவர்கள் சமஸ்கிருத மொழியில் யாத்த பக்தி ரசாமிருத சிந்துவின் சுருக்கமாகும். பகவான் சைத்தன்ய மகாபிரபுவின் நேரடி சீடர்கள் 6வரில் அவரே தலைமையானவர் ஆவார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் அவர்கள் வங்காளத்தில் கோலாச்சிய முகமதிய அரசில் அமைச்சராக பணியாற்றிய பொழுது பகவான் சைத்தன்யரை முதலில் சந்தித்தார். அவரும் அவருடைய சகோதரர் சனாதனரும் அப்போது முறையே கபிரகாசா, சாகர மல்லிகா எனும் பெயர்களில் அழைக்கப்பட்டனர். அவர்கள் இருவரும் நவாப் ஹுசைன் ஷாவிடம் பொறுப்புமிக்க அமைச்சர்கள் பதவி வகித்தனர். அக்காலத்தில், அதாவது 500 வருடங்களுக்கு முன்பு, இந்து சமுதாயம் மிகவும் கடுமையான நெறிமுறைகளோடு இருந்தது. முகமதிய மன்னரிடம் ஓர் அந்தணர் பணிபுரிந்தால் உடனே அந்தன குலத்திலிருந்து விலக்கப்படுவார். கபிரகாசாவிற்கும் சாகர மல்லிகாவிற்கும் இந்நிலையே ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் மிக உயர்ந்த சாவேத பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள். இருப்பினும் அவர்கள் நவாப் ஹுசைன் ஷாவின் முகமதிய அரசில் அமைச்சு பணியினை ஏற்றுக்கொண்டதால் தங்கள் குலத்திலிருந்து விலக்கப்பட்டனர். ஆயினும் பகவான் சைத்தன்யர் கருணை மனம் கொண்டு மேலான அவர்கள் இருவரையும் தமது சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களை அந்தன கலாச்சாரத்தின் மிக உயர்ந்த நிலையான கோஸ்வாமிகளின் நிலைக்கு உயர்த்தினார். அதுபோல பகவான் சைத்தன்யர் முகமதிய குலத்தில் உதித்த ஹரிதாச தாக்கூரையும் தமது சீடராக ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று பகவானின் திருநாமத்தை உச்சரிக்கும் ஆச்சாரியராக நாமாச்சாரியர் அவரை மாற்றினார். பகவான் சைத்தன்யரின் கொள்கை உலகு தழுவியதாகும். கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை நன்கறிந்து பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர் எவராயினும் அவர் அந்தன குலத்தில் பிறந்த ஒருவரை காட்டிலும் மிக உயர்ந்தவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இதுவே அனைத்து வேத இலக்கியங்களாலும், அதிலும் குறிப்பாக பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்றவற்றினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் உண்மையாகும். பகவான் சைத்தன்யரது இயக்கத்தில் கொள்கையான மக்கள் அனைவரையும் அறிவு பெற செய்து அவர்களை கோஸ்வாமிகளின் உயர்நிலை எய்த செய்ய வேண்டும் என்பதே பக்தி ரசாமிருத சிந்துவில் போதிக்கப்படுகின்றது. தேங்க்யூ பிரபுஜி. வேற யாராவது படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிரபுபாதர் இன்ட்ரெஸ்டிங் கொடுக்குறாரு. நம்ம எப்படி வந்து ரூப கோஸ்வாமி மற்றும் சனாதன கோஸ்வாமி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தபீர் கான் மற்றும் சஹாரா மாலிக் இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள் அந்த முகமதுடைய அந்த மினிஸ்ட்ரியில இருந்ததுனால மற்றவங்கலாம் அவங்க நிராகரிச்சாங்க. ஆனால் பிரபுபாதர் அவங்களை ஏற்று அந்த கோஸ்வாமிங்கிற இதை வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு. இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வுல அந்த கிருஷ்ண ஞானம் பெற்ற எவருமே எந்த குடும்பத்தை பிறந்தவர்கள் என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். இல்லைன்னா வந்து அதை பத்தி உள்ள போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா அவங்க வந்து பிராமணர்களை விட உயர்ந்த நிலையில் அவர்கள் இருக்கப்படுவார்கள். ஸோ அதனாலதான் வந்து இப்ப நம்மளுடைய கிருஷ்ண பக்தியிலே நம்ம வந்து அவங்க எந்த இதுல வந்திருக்காங்க, அதுல இருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. ஒருவனால் வந்து அந்த கிருஷ்ண பக்தி செலுத்த முடியுது, கிருஷ்ண உணர்வுல வந்து இருக்க முடியுது அப்படின்னா அவன் வந்து பிராமணனை விட உயர்ந்த அந்த வைணவ நிலையில அவங்கள வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்காங்க. ஓகே, படிங்க. கபிரகாச, சகார மல்லிகா என்னும் இரு சகோதரர்களையும் பகவான் சைத்தன்யர் மால்டா மாவட்டத்தில் உள்ள ராமகெல்லி என்னும் கிராமத்தில் சந்தித்தார். இச்சந்திப்புக்கு பின்னர் சகோதரர்கள் இருவரும் தங்கள் அரசு பணிகளில் இருந்து விலகி பகவான் சைத்தன்யருடன் இணைவதென தீர்மானித்தனர். பின்னாளில் ரூப கோஸ்வாமி என அழைக்கப்பட்ட கபிரகாசா தமது பதவியில் இருந்து விலகி தமது பணிக்காலத்தில் சேமித்த பொருள் அனைத்தையும் ஒன்று திரட்டினார். அவர் சேமித்த தங்க நாணயங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடையதென்றும் ஒரு பெரிய படகினை நிரப்பிவிடக் கூடிய அளவினதென்றும் சைத்தன்ய சரிதாமிர்தம் குறிப்பிடுகின்றது. அவர் மிகச் சிறந்த முறையில் அச்செல்வத்தை பங்கிட்டார். பக்தர்களாலும் பொதுவாக மனிதர்கள் அனைவராலும் அச்செயல் பின்பற்ற வேண்டியதாகும். அச்செல்வம் 15 விழுக்காடு அந்தணர்கள், வைணவர்கள் எனப்படும் கிருஷ்ண உணர்வுடையவருக்கும் அளிக்கப்பட்டது. 25 விழுக்காடு உறவினர்களுக்கும் மற்றும் 25 விழுக்காடு அவசர செலவுகளுக்கும் சுய தேவைகளுக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பின்னர் சாகர மல்லிகாவும் தமது பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக கூறியவுடன் சீற்றமுற்ற நவாப் அவரை சிறையில் தள்ளினான். ஆனால் பின்னாளில் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி என்று அழைக்கப்பட்ட சாகர மல்லிகா ஒரு கிராம வங்கியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தமது சகோதரின் பணத்தை பயன்படுத்தி ஹுசைன் ஷாவின் சிறையில் இருந்து தப்பிச் சென்றார். இவ்வாறு அச்சகோதரர் இருவரும் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவுடன் இணைந்தனர்.
ரூப கோஸ்வாமி பகவான் சைத்தன்யரை முதலில் பிரயாகையில் இந்தியாவில் உள்ள அலகாபாத் சந்தித்தார். அப்புனித நகரில் உள்ள சாஸ்வமேதத்தில் தொடர்ந்து 10 நாட்கள் உபதேசம் புரிந்தார். பகவான் ரூப கோஸ்வாமிக்கு குறிப்பாக கிருஷ்ண உணர்வினையே உபதேசித்து அருளினார். பகவான் சைத்தன்யரின் உபதேசங்கள் நமது பகவான் சைத்தன்யரின் உபதேசங்கள் என்றும் நூலில் உள்ளன. பின்னர் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாதா பகவானின் உபதேசங்களுக்கு சாஸ்திர அறிவினாலும் பல்வேறு வேத இலக்கியங்களின் துணையுடனும் விரிவான விளக்கம் அருளினார். ஸ்ரீல ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் 6 கோஸ்வாமிகளுக்கு செய்த வழிபாடுகளில் அவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த அறிஞர்கள் என்றும் அவர்கள் வடமொழியில் மட்டும் அல்லாது பெர்சியன், அரபி போன்ற அந்நிய மொழிகளிலும் கூட தேர்ந்த அறிவுடையவர்கள் என்று கூறுகிறார். பகவான் சைத்தன்ய மகாபிரபுவின் உண்மையான வேத ஞான நெறிகளுக்கு ஏற்ப கோட்பாட்டினை நிலைபெற செய்வதற்காக அவர்கள் வேத இலக்கியங்கள் அனைத்தையும் நுணுகி ஆராய்ந்தனர். இன்றைய கிருஷ்ண பக்தி இயக்கம் கூட சில ரூப கோஸ்வாமியை பிரபுபாதரின் காலச்சுவடுகளை பின்பற்றுவோர் என்றும் பொருள் கொண்ட ரூபானுக்கர்கள் என்றே பொதுவாக அறியப்படுகின்றோம். நமக்கே வழிகாட்டுவதற்காக ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தமது பக்தி ரசாமிருத சிந்துவை இச்சிறந்த இலக்கியத்தை பயன்படுத்தி அதன் துணையால் கிருஷ்ண உணர்வில் உறுதியாக நிலை பெறுவார்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஸோ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, பிரபுபாதர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ராம்கிலையில் சந்திச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து அலகாபாத்தில் சந்திச்சு அதுக்கப்புறம் அந்த அலகாபாத்தில் தான் வந்து அவங்களுக்கு அந்த உபதேசங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. 2 பேருக்குமே தனித்தனியாக, அதாவது 2 பேரும் சேர்ந்தே இல்லை, தனித்தனியாக வந்து அவங்க சந்திச்சு அப்புறம் அவங்களுக்கு வந்து வாரணாசி மற்றும் அலகாபாத் 2 இடத்துலையும் வந்து அந்த தசா அஸ்வமேத காட் அப்படின்னு ஒரு இடம். தசா அஸ்வமேத காட் அப்படின்னா 10 அஸ்வமேத யாகங்கள் செஞ்சதுக்கான பலன் அந்த காட் அந்த இடத்துல இருக்கு. இப்போவும் நீங்க அலகாபாத்ல போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து மகாபிரபு வந்து ரூப கோஸ்வாமி சந்திச்சு அந்த 10 நாள் அங்க இருந்து, முக்கியமா இப்ப நமக்கு இருக்கிற இந்த புத்தகங்களுடைய சாரம் எங்கேன்னு வந்தது அப்படின்னா டைரக்டா மகாபிரபு கொடுத்தாருதான். ஓகே ஓகே, கண்டிப்பா வேற யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்தி எனில் பக்தி தொண்டு என்று பொருளாகும். ஒவ்வொரு தொண்டுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அது அதை செய்பவனை மேலும் மேலும் முன் செல்ல தூண்டுகிறது. இவ்வுலகில் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையான தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுகிறோம். அச்செயலின் தூண்டு விசையானது அச்செயலின் மீது கொண்ட பாசத்தின் தூண்டுதலால் ஒரு இல்லறத்தான் இரவும் பகலும் உழைக்கிறான். அதே போல் ஒரு பெரிய குடும்பத்தின் மீது கொண்ட பாசத்தினால் பொதுநலவாதி ஒருவன் உழைக்கிறான். ஒரு தேசியவாதி தனது நாடு மற்றும் நாட்டு மக்களின் காரணமாக உழைக்கிறான். பொதுநலவாதி இல்லறத்தான் நாட்டுப்பற்றுடையவன் என்போரை இயக்கும் சக்தியை ரசம், அதாவது உறவு என்று அழைக்கப்படுகிறது. இதன் மிகவும் இனிமையானதாகும். உலகில் உழைப்பாளிகள் அனுபவிக்க மகிழும் சாதாரண ரசத்திலிருந்து பக்தி ரசம் வேறானதாகும். புலனுகர்ச்சி எனப்படும் ஒரு குறிப்பிட்ட ரசத்தை சுவைப்பதற்கு உழைப்பாளிகள் இரவும் பகலும் கடுமையாக உழைக்கின்றனர். அந்த ரசத்தின் சுவை அல்லது இனிமை நீடித்த ஒன்றல்ல. ஆகையால் உழைப்பாளிகள் எப்போதும் தங்கள் அனுபவ நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்கள் ஆகிறார்கள். வாரம் முழுவதும் உழைப்பதினால் ஒரு தொழிலதிபர் அதிருப்தியை அடைகிறார். ஆகையால் அவர் மாற்றத்தை விரும்பி தனது தொழில் தொடர்புடைய செயல்களை மறப்பதற்கு இறுதியில் வேறொரு இடத்திற்கு செல்கிறார். மறதியில் வார இறுதி நாளை கழித்த பின்னர் அவர் தனது நிலையை மாற்றிக்கொண்டு மீண்டும் தனது தொழில் தொடர்புடைய செயல்களை செய்கிறார். பௌதிக தொழில் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நிலையை சில காலத்திற்கு ஏற்றுக்கொண்டு பின்னர் அதனை மாற்றிக்கொள்வது என்பதாகும். இவ்வாறு தனது நிலையை முன்னும் பின்னும் மாற்றிக்கொள்வது போக தியாகம் எனப்படும். போக தியாகம் என்றால் புலனின்பம், பற்றின்மை என்னும் இருவேறு நிலைகளை மாற்றி மாற்றி மேற்கொள்ளுதல் என்று பொருள். புலனின் பற்றிலோ அல்லது பற்றின்மையிலோ ஒரு உயிர் உறுதியுடன் இருக்க முடியாது. மாற்றம் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நமது நித்திய உண்மையான நிலையின் காரணமாக நாம் அந்த இரு நிலைகளிலும் வீழ்ச்சியாக இருத்தல் என்பது முடியாது.
புலனின்பம் என்பது நீடித்து இருப்பதில்லை. அதனால் அது சபல சுகம், கனநேர இன்பம் என்றழைக்கப்படுகிறது. சான்றாக ஒரு இல்லறத்தான் இரவும் பகலும் கடுமையாக உழைத்து தனது குடும்பத்தினருக்கு வசதி செய்து கொடுப்பதில் வெற்றியடைந்து அதன் மூலம் ஒரு வகையான சுவையினை அனுபவித்து மகிழ்கிறான். ஆனால் அவனது உலகியல் இன்பத்தின் முழு வளர்ச்சியும் அவன் வாழ்நாள் முடியும் பொழுது அவன் உடலுடன் சேர்ந்து உடனே முடிவு பெறுகின்றது. ஆகையால் கடவுள் நம்பிக்கையற்ற மனிதர்களுக்கு மரணம் என்பது கடவுளின் தூதனாகிறது. கடவுள் இருப்பதை பக்தன் பக்தி தொண்டின் மூலம் உணர்கிறான். அதே சமயம் நாத்திகன் கடவுள் இருப்பதை மரணத்தின் முடிவில் உணர்கிறான். மரணத்துடன் எல்லாம் முடிந்து விடுகின்றது. பின்னர் ஒருவன் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை புதிய சூழ்நிலையில் அது கடந்த ஒன்றினை விட உயர்ந்ததோ தாழ்ந்ததோ தொடங்க வேண்டியவன் ஆகிறான். அரசியல், சமூகம், தேசியம், சர்வதேசியம் என்று செயற்களம் எதுவாயினும் அதில் நமது செயல்களின் பயன் வாழ்க்கை முடிவுறும் பொழுது முடிந்து விடுகின்றது. இது நிச்சயம். தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஒரு கதை இருக்கு, நீங்க ஒரு போட்டோ கூட இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு கதையில வந்து ஒருத்தன் வந்து ஒரு காட்டு பகுதியில போகும்போது திடீர்னு வந்து புலியோ ஏதோ ஒன்று வரும்னு சொல்லிட்டு கடற்கரை ஒரு மரத்து மேல ஏற முற்படுவான். அந்த ஏறும்போது பார்த்தா நடுவில் திடீர்னு பார்த்தா ஒரு மரத்துக்கு மேல பார்த்தா ஒரு பாம்பு இருக்கும். அப்புறம் என்னடா பண்ண சொல்லி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவலான்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த பக்கம் இன்னொரு ஒரு மிருகம் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த ரொம்ப கஷ்டப்படும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். அதாவது இப்படியும் போனாலும் கஷ்டம், அப்படி போனாலும் கஷ்டம். ஸோ ஒரு வழியே இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த மரத்துக்கு மேலேருந்து ஒரு தேன்கூடு இருக்கும். அந்த தேன்கூடுலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அந்த தேன்கூடுலேருந்து கொஞ்சோண்டு தேன் வந்து கரெக்டாக அவன் வாயில விழும்போது அந்த தேனை வந்து அவன் சுவைப்பான். அதை சுவைச்ச உடனே ஆஹா எவ்வளோ அற்புதமா இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பான். ஸோ பிரபுபாதர் இந்த கதையை நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து சப்பல சுகம் அப்படின்னு. ஸோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து ரொம்ப சுகம், ரொம்ப அந்த அந்த அமிர்தத்தை வந்து நம்ம அந்த ரசத்தை வந்து ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த பௌதிக உலகத்துல. ஆனா பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்பல சுகம், அதாவது ரொம்ப கொஞ்சோண்டு மைன்யூட்டு, முதல்ல துக்கம் இருக்கும், கஷ்டம்லாம் இருக்கும், அப்புறம் திருப்பி கொஞ்சோண்டு சுகம் வரும், திருப்பி துக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த நடுவுல வர்ற பௌதிக உலகத்துல, அதுவும் கிரகஸ்தனா வந்து குடும்ப சமூகத்துல வந்து மாட்டிண்டு அந்த இது மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம கொஞ்சோண்டு கிடைக்கும் இல்லையா, அது வந்து உண்மையான ஒரு மகிழ்ச்சியோ ஒரு இன்பமோ கிடையாது. நிரந்தரமான ஆனந்தமயமான ஒரு நிலை இருக்கு. அதுதான் வந்து பக்தி ரசாமல். அது வந்து எப்படி வரும்னா பக்தர்கள் பக்தி சேவை மூலமாகத்தான் அதை வந்து நம்மளால அனுபவிக்க முடியும். சாதாரணமா நம்ம வந்து ஒரு 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 உணவு பதார்த்தம் சாப்பிடும்போது சில டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நீங்க வந்து கடையில வாங்கி சாப்பிடுற ஒரு ஒரு பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஆஹா அவ்வளோ அழகா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா அதையே வந்து நீங்க வந்து பிரசாதமா வந்து எடுத்து சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த டேஸ்ட்டை எப்போ அனுபவிக்க முடியும்னா அது பக்தனானாதான் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா சாதாரணமா வெளியில கிடைக்கிற ஸ்வீட்டுக்கும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண அந்த ஸ்வீட்டுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் கிடைக்காது. என்ன இது ஒரு இதுதானே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஆனா எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த 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 ருச்சி, அந்த பிரேமை, அந்த பக்தியினுடைய இது கிடைச்சாதான் வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இல்லைன்னா பௌதிக உலகத்துல ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு நிலைதான் அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் சப்பல சுகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். போகத்தியாகம்னு நல்லா உழைச்சிட்டு கொஞ்ச நேரத்துல போய் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி போய் ஏதோ இது பண்ணிட்டு திருப்பி வந்து தன்னோட எல்லாத்தையும் வந்து சொல்றது வாரத்துல 5 நாள் கடுமையா உழைக்கிறது, அப்புறம் திருப்பி ஒரு 2 நாள் போய் நல்ல சுகமெல்லாம் அனுபவிச்சுட்டு வர்றது, திருப்பி வந்து கடுமையா அது வந்து போகத்தியாகம். ஓகே, பிரபா சொல்றது பொதுவா வந்து போகி, ரோகி, தியாகி, அப்புறம் வந்து யோகி, அப்புறம் வந்து பக்தன் அப்படின்னு. போகின்னா வந்து இந்த மாதிரி நிறைய அனுபவிக்கணும், நிறைய சாப்பிடணும். ரோகின்னா உடல்னால வந்து அவனால சாப்பிடாம இருக்க முடியல, அவனுக்கு உடம்புல நிறைய ரோகங்கள், அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து கர்மின்னா நிறைய வேலை செஞ்சு சாப்பிடுறான். அப்புறம் யோகினா உங்களுக்கு தெரியும், பயங்கரமா உடலை வந்து இது வருத்தி கொண்டு இது பண்றது அப்படிங்கிறது. அப்புறம் தியாகி சில சமயம் வெளிப்புறமா பார்த்தா எல்லாத்தையும் விட்டு கொடுத்த ஒரு நிலைதான். ஆனா இது எல்லாமே வந்து பௌதிக சம்பந்தப்பட்ட நிலைதான் அப்படிங்கிற ஒரு நிலை. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த 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 நிலையிலேருந்து, பௌதிகமா இருக்கிற நிலையிலேருந்து வெளியே வரணும். ஸோ பிரபுபாத் வந்து நிறைய எக்ஸாம்பிள் தர்றாரு. பெரிய கொடை வள்ளலா இருக்கலாம், அது வந்து தேசியவாதியா இருக்கலாம், சமுதாய தொண்டு செய்யறதா இருக்கலாம். அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையான
உண்மையான சுகம் கிடையாது, உண்மையான ஒரு மகிழ்ச்சியோ இன்பமோ கிடையாது அப்படிங்கிறது. ஸோ சாதாரண ஒரு ரசத்திலேருந்து, சாதாரண ஒரு நிலையிலேருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த நோக்கம். ஸோ பக்தி ரசாமிரதத்தோட நோக்கம் அதுதான். ஸோ அதனால தான் வந்து சாதாரணமா இருக்கிற என்ன சொல்றது, சாதாரண சாமானிய பக்தியிலேருந்து சாதன பக்தி கூட தேவை. சாதன பக்திக்கும் மேல போகணும். அப்பதான் வந்து அந்த 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 பாவம், அந்த பிரேமை நமக்கு கிடைக்கும். ஸோ கோல் வந்து அதுதான். ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ண இந்த சாதன பக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்ண the goal of sadhana bhakti is to reach that the bhava bhakti and prema bhakti. Okay, bhakti என்றால் பக்தி சேவை. So devotion means proper அடிக்கடி சொல்றேன், devotional service. சர்வீஸ் இல்லாம devotion கிடையாது. சரி, கண்டிப்பா பண்ணுங்க. அடுத்தது குயிக்கா. எனின் பக்தி பகவானின் உன்னத அன்பு தொண்டு சரியா கேட்கல நினைக்கிறேன். நான் பேசுறது கேக்குது இல்லையா? மாதாஜி இப்ப யார் படிக்கிறீங்களோ உங்களுக்கு சரியா கேட்கல எனக்கு. பிரபுஜி இப்ப கேக்குதா? இப்போ ஓகே, படிங்க. எனினும் பக்தி ரசம் என்னும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் சுவைக்கப்படும் ரசத்தின் சுவையானது வாழ்க்கை முடியும் பொழுது முடிவடைவதில்லை. அது என்றும் அழியாமல் தொடர்கின்றது. ஆதலால் இரவாது நிச்சயமாக இருக்கும் அமிர்தம் எனப்படும் வேத இலக்கியங்களிலும் இது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. பக்தி ரசத்தின் ஒரு சிறிது வளர்ச்சியும் மனிதனாக பிறக்கும் நல் வாய்ப்பினை இழத்தல் என்னும் பெரும் அபாயத்திலிருந்து ஒரு பக்தனை காக்கின்றது என்று பகவத்கீதை கூறுகிறது. சமூக வாழ்வில், பொதுநல சேவையில், தேசியத்தில், சர்வ தேசியத்தில், பொது உடைமை கொள்கையில் நமது உணர்விலிருந்து பெறப்படும் ரசங்கள் ஒருவனது மறுபிறப்பு, மனித பிறப்பு என்னும் உறுதியை அளிப்பதில்லை. இப்பிறப்பில் ஓர் உயிர் அவனது இன்றைய உடலின் மூலம் செய்யும் வினையின் பயனாக மறுபிறப்பில் ஒரு குறிப்பிட்ட உடலை அடைகிறான். இச்செயல்கள் எல்லாம் தெய்வம் என்னும் பரம சக்தியால் அல்லது கடவுளின் சக்தியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. பகவத்கீதையில் இத்தெய்வமே எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாக விளக்கப்படுகின்றது. ஒருவன் தெய்வ நேத்திரங்களால் அதாவது பரம அதிகாரியின் கண்காணிப்பினால் தனது அடுத்த உடலை பெறுகிறான் என்று பாகவதம் குறிப்பிடுகின்றது. சாதாரணமாக தெய்வம் என்பதற்கு விதி என்று பொருள். தெய்வ கண்காணிப்பு நமக்கு 84 லட்சம் வடிவங்களிலிருந்து ஒரு உடலை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது. எதனை தேர்ந்தெடுப்பது என்பது நமது விருப்பத்தை சார்ந்ததல்ல, மாறாக நமது விதிக்கேற்ப நமக்கு வழங்கப்படுகிறது. நமது இன்றைய உடல் கிருஷ்ண உணர்வு செயல்களில் ஈடுபட்டிருந்தது என்றால் நமது அடுத்த பிறப்பில் குறைந்தபட்சம் நாம் மனிதனாகவாது பிறக்கலாம் என்னும் உறுதி அளிக்கப்படுகின்றது. பக்தி யோகத்தை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்ற போதிலும் ஒருவன் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருந்தான் என்றால் அவன் மீண்டும் மனித சமுதாயத்தின் உயர் குலங்கள் ஒன்றில் பிறக்கிறார். அதன் மூலம் அவன் கிருஷ்ண உணர்வில் தானாகவே மேலும் வளர்ச்சி பெறக்கூடியவனாகிறான். ஆகையால் கிருஷ்ண உணர்வில் உண்மையான அனைத்து செயல்களும் அமிர்தம் என்னும் நித்தியமானவையாகும். இதுவே பக்தி ரசாமிர்த சிந்துவின் மைய கருத்தாகும். பக்தி ரசத்தின் என்றும் அழியாத சுவையினை பக்தி ரசாமிரத சிந்துவை படிக்கும் தன்னார்வமுள்ள ஒரு மாணவனால் புரிந்து கொள்ள முடியும். பக்தி ரசம் அல்லது கிருஷ்ண உணர்வினை மேற்கொள்வதானது ஒருவனது கவலைகளை போக்கி அவனை புண்ணிய வாழ்விற்கு இட்டுச் செல்லும். ஒருவனுக்கு உன்னத வாழ்வினை அருள்வதன் மூலம் முக்தியின் மதிப்பினை குறைக்கும். முக்தி உணர்வு உண்டாவதற்கு பக்தி ரசமே போதுமானதாகும். ஏனென்றால் அது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் கவனத்தை ஈர்க்கின்றது. பொதுவாக புதிய பக்தர்கள் கிருஷ்ணர் அல்லது கடவுளை காண்பதில் ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றனர். ஆனால் கடவுளை காணவோ அல்லது உணர்வோ நமது தற்கால கூர்மழுங்கிய உலகில் புலன்களால் முடியாது. பக்தி ரசாமிரத சிந்துவில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் பக்தி தொண்டு முறையானது ஒருவனை அவனது வாழ்க்கை நிலையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு படிப்படியாக உயர்த்தும். அங்கே ஒரு பக்தன் அனைத்து நிலைகளிலும் பரிசுத்தமடைகிறான். பக்தி ரசத்தோடு நித்திய தொடர்புடையவையாக இருக்கும் பொழுது புலன்களால் பரிசுத்தம் அடைய முடியும். தூய்மையான புலன்கள் பகவானின் தொண்டில் ஈடுபடும் பொழுது ஒருவன் பக்தி ரச வாழ்வில் நிலை பெறுகிறான். உன்னத பக்தி ரச வாழ்வில் கிருஷ்ணரின் திருப்திக்காக செய்யப்படும் எச்செயலும் நித்தியமாக சுவைக்கக்கூடியதாகும். பக்தி தொண்டில் இவ்வாறு ஒருவன் ஈடுபடும் பொழுது எல்லா வகையான ரசங்களும் நிலைத்து வாழ்கின்றன. ஆரம்பத்தில் ஒருவன் ஆச்சாரியர் அல்லது ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் ஒழுங்குமுறை விதிகளுக்கு ஏற்ப பயிற்சி அளிக்கப்படுகிறான். படிப்படியாக அவன் உயர்நிலையை அடையும் பொழுது பக்தி தொண்டு புறத்தூண்டுதல் அற்றதாகவும்
கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் தன்னார்வம் உடையதாகவும் ஆகின்றது. இந்நூலில் 12 வகையான ரசங்கள் உள்ளதென்று விளக்கப்படுகின்றது. முதன்மையான 5 ரசங்களின் மூலம் நாம் கிருஷ்ணருடனான நமது உறவினை புதுப்பித்துக் கொண்டோம் என்றால் நாம் நிறைந்த ஞானம் மற்றும் ஆனந்தத்தில் நிலையாக வாழலாம். அடுத்து படிக்கலாம். பிரபுபாத் என்ன சொல்றாரு, பக்தி ரசாமிர்த சிந்துவுடைய நோக்கம் வந்து சாதாரண நிலையிலேருந்து உயர்ந்த நிலைக்கு, அதாவது படிப்படியா நார்மலா இருக்கிற ஒரு நிலையிலேருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறது தான் இதோட புக்கு. ஸோ நீங்க வந்து இப்போ எப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க கொஞ்சம் சீரியஸான புக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். ஓகே, ஸோ சாதாரண உடலிலேருந்து அந்த ஒரு பதவி அதுக்கப்புறம் மேலே கொண்டு போறது எப்படி அப்படின்னா, அதை வந்து சாதாரண பக்தியிலேருந்து சாதன பக்திக்கு கொண்டு போகுது. இப்போ நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாரும் பகவான் சொல்லுவாங்க, எல்லாருமே சாதன பக்தி தான் பண்ணிட்டு இருக்கோம். சாதன பக்தினா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கோட்பாடுகள், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும், இதெல்லாம் பண்ணும். ஸோ அதெல்லாம் பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 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 டேஸ்ட் கிடைக்கும். அந்த டேஸ்ட் ருச்சி கிடைச்ச அப்புறமா நம்மளுடைய அந்த நோக்கம் இது எல்லாமே அந்த 24/7 நமக்கு வந்து கிருஷ்ண உணர்வு வந்துருச்சு அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்குலாம் அப்பாற்பட்ட நிலையில இருக்கும். ஆனா அந்த கிருஷ்ண உணர்வுடைய அந்த நோக்கம் கிடைக்கிற வரைக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த கோட்பாடு விதிமுறைகளை நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் பிரபுபாதருடைய நோக்கம். ஓகே, அதே மாதிரி அந்த பிரைமரி 6 ரசங்கள் இருக்கும், அதுக்கப்புறமா செகண்டரியா ஒரு 5 ரசங்கள் இருக்கும். அந்த ரசங்களுடைய நிலையும் ரசபாவம்னு சொல்லலாம் ஒரு நிலையில, அப்புறம் ரசம்னு ஒரு நிலையில சொல்லலாம். நம்ம அது என்னங்கிறத இப்ப அடுத்த வர்ற இதுல பார்ப்போம். பிரபுபாத் முக்கியமா சொல்றாரு, ரூபகோசம் முக்கியமா சொல்றாரு, ஒரு வந்து சீரியஸா பக்தி தொண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா விதமான கல்மிஷங்கள், எல்லா விதமான இன்ஆஸ்பிஷியஸ் அமங்கலங்கள் எல்லாம் உடனே போயிடும், எல்லா விதமான மங்களங்கள்லாம் வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகே, கிளேஷாக்னி, சுபதா, மோக்ஷ லகு கிருத்தா அப்படிங்கிறதுலாம் வரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சயின்டிபிக் டேர்ம்ஸ். கிளேஷாக்னா எல்லா விதமான பாவ விளைங்கள் எல்லாம் பஸ்மசாத் குருத்தி வச்சுனா எல்லாம் பஸ்மம் போயிடும். இது வந்து பாவங்கள்லாம் போயிடும். அந்த பாவங்கள் எப்படின்னா வந்து முன்னாடி செஞ்ச விஷயங்கள், இப்ப செஞ்ச விஷயங்கள், என்னென்னலாம் செஞ்சோமோ அது எல்லாம் பிராரப்த கூட்டம் பீஜம் அப்படிலாம் வரும். அதாவது அதனாலதான் பக்தி, அதெல்லாம் டிவோஷனல் சர்வீஸ் இஸ் நாட் அன் ஈஸி, சாதாரணமா நம்ம வந்து நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ பல ஜென்மங்கள் முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் கூட வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எடுத்துடுறாங்க. ஓகே, இனிமே நம்ம ஏதாவது தப்பு செஞ்ச போறோமோ இல்லை அந்த பாவத்துடைய அந்த பலன் நமக்கு வர்றதுக்கு இருக்கு, அதெல்லாம் கூட எல்லாமே அதுல அழிஞ்சு போயிடும். சுபதா அப்படின்னா வந்து நல்ல மங்களகரமான விஷயங்கள் வரும். மோக்ஷ லகு கிருதா, மோக்ஷம்னா மோக்ஷம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். கிருஷ்ண ஆகர்ஷணி, கிருஷ்ணரை வந்து இந்த பக்தி சேவை பண்றது மூலம் கிருஷ்ண ஆகர்ஷணம், கிருஷ்ணரை வந்து அட்ராக்ட் பண்ணும், கிருஷ்ணரை வந்து ஈர்க்கும் அப்படிங்கிற. ஸோ அதெல்லாம் வந்து குவாலிட்டிஸ், அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வர்ற கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும். இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே, படிங்க. அடுத்தது குயிக்கா இது படிச்சு நான் படிக்கவா? ஆரம்ப கட்டத்தில் ஒரு குழந்தை தனது பெற்றோரை நேசிக்கிறது, பின்னர் தனது சகோதர சகோதரிகளை நேசிக்கிறது, மேலும் அவர் தினமும் வளர வளர முத்தின பார மாதாஜி. ஓகே, கொஞ்சம் இது பண்ண யாரேனும் ஒருவர் மீது. வாழ்க்கை நிலையின் அடிப்படை கொள்கை என்னவென்றால் ஒருவரை நேசிக்கும் ஒரு பொதுவான விருப்பம் நமக்கு இருக்கிறது. யாரையும் நேசிக்காமல் யாரும் வாழ முடியாது. இந்த விருப்பம் ஒவ்வொரு உயிரினத்திலும் உள்ளது. புலி போன்ற ஒரு விலங்கு கூட குறைந்தபட்சம் ஒரு செயலற்ற நிலையில் இந்த அன்பு உள்ள விருப்பம் உள்ளது. அது நிச்சயமாக மனிதர்களிடம் உள்ளது. இருப்பினும் காணாமல் போன புள்ளி என்னவென்றால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க நம் அன்பை எங்கே நிலைநிறுத்துவது என்பதுதான். தற்போதைய தருணத்தில் மனித சமூகம் ஒருவருக்கு தனது நாட்டையோ அல்லது குடும்பத்தையோ அல்லது அவரது தனிப்பட்ட சுயத்தையோ நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க அன்பான விருப்பத்தை எங்கே நிலைநிறுத்துவது என்பது பற்றி தகவல் இல்லை. அந்த விடுபட்ட புள்ளி கிருஷ்ணர் விடுபட்டது. அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பை இந்த லவ், அதாவது அன்பு பரிமாற்றங்கிறது வந்து விலங்கினத்துல கூட இருக்கு. ஆனா பிரபுபாத் சொல்றது எங்கன்னு எல்லாரும் தொலைஞ்சு போச்சு, மெயின் பாயிண்ட். அதனால எங்க இதை வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கறது யாருக்குமே தெரியல. இல்லைன்னா போய் நாய்கிட்டயோ இல்ல பூனைக்கிட்டயோ. ஆனா அந்த அன்பு பரிமாற்றம் வந்து கிருஷ்ணர் இடத்துல நிலைநிறுத்தணும் அப்படிங்கறதுதான் சொல்லப்பட்டது. ஓகே,
பக்தியின் அமிர்தம் கிருஷ்ணர் மீதான நமது அசல் அன்பை எவ்வாறு தூண்டுவது, நமது பேரின்ப வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலையில் எவ்வாறு நிலைத்துவது என்பதை கற்பிக்கிறது. நெக்ஸ்ட் பாரா படிக்கிட்டா போதும். ஆரம்ப கட்டத்தில் ஒரு குழந்தை தனது பெற்றோரை நேசிக்கிறது, பின்னர் தனது சகோதர சகோதரிகளை நேசிக்கிறது. மேலும் அவர் தினம் வளர வளர தனது குடும்பம், சமூகம், நாடு, தேசம் அல்லது முழு மனித சமூகத்தை நேசிக்க தொடங்குகிறார். ஆனால் அனைத்து மனித சமூகத்தையும் நேசிப்பதன் மூலம் கூட அன்பான நாட்டம் திருப்தி அடையாது. அந்த அன்பான நாட்டம் யார் உயர்ந்த அன்பானவர் என்பதை நாம் அறியும் வரை அபூர்ணமாகவே நிறைவேறும். கிருஷ்ணரின் நிலைத்திருக்கும் பொழுது மட்டுமே நமது அன்பு முழுமையாக திருப்தி அடைய முடியும். இந்த கருப்பொருள் பக்தி அமிர்தத்தின் கூட்டுத்தொகை மற்றும் சாராம்சமாகும். இது 5 வெவ்வேறு சூழ்நிலை, ஆழ்நிலை, மென்மையான வழிகளில் கிருஷ்ணரை எவ்வாறு நேசிப்பது என்பதை நமக்கு கற்பிக்கிறது. உங்களுக்கு மாமல்லன் இந்த கதை தெரியும். ராமானுஜருடைய சீடர்கள் ஒருத்தர் வந்து தன்னோட மனைவியை வந்து எப்படி காவிரி கரை ஓரமா வந்து கொடை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கண்ணு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டாச்சா இருக்கும் இல்லையா. அப்புறம் ராமானுஜர் அவனை பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கான்னு சொல்லி நான் இதோட அழகான இதோட அற்புதமான இதை வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்னா உடனே வந்து அதை ஏற்றுக்கொண்டு ராமானுஜருடைய சீஷனா மாறும் இல்லையா. அது மாதிரிதான் நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்து மேல பற்றுதல் ஈடுபாடு கொண்டு அது மேல நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடும். ஆனா அது வந்து நிரந்தரமான உண்மையான அல்லது பூர்ணமான அன்பு கிடையாது. எது வந்து எல்லாமே அப்புறம் எல்லாமே சாஸ்வதமானது கிடையாது, எல்லாமே டெம்பரரி தான். ஸோ ஆனா எது நிரந்தரமான அன்பு, நிரந்தரமான அந்த இதுன்னா கிருஷ்ணர் இடத்துலதான். படிங்க. ஒலி அல்லது காற்று எவ்வாறு விரிந்து பரவுகின்றதோ அதுபோல நமது அன்பும் விரிவடைகின்றது. ஆயினும் அது எங்கே முடிகிறது என்பது நமக்கு தெரியாது. கிருஷ்ணர் மீது அன்பு செலுத்தும் எளிய முறையின் மூலம் உயிர்கள் மீதும் நாம் அன்பு செலுத்தலாம் என்னும் விஞ்ஞானத்தை பக்தி ரசாமிர்த சிந்து நமக்கு உபதேசிக்கின்றது. மனித சமுதாயத்தில் அமைதியும் இணக்கமும் உண்டாக்க நாம் தவறிவிட்டோம். ஏன் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற மாபெரும் முயற்சியின் மூலமும் கூட நாம் தோற்றுத்தான் போய்விட்டோம். காரணம் சரியான வழிமுறையினை நாம் அறியவில்லை என்பதே ஆகும். அம்முறை மிகவும் எளிமையானதே, ஆனால் அதனை ஒருவன் மிக்க பொறுமையுடன் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி ரசாமிர்த சிந்து மனிதர்கள் அனைவருக்கும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் மீது அன்பு செலுத்தும் எளிமையான இயற்கையான முறையினை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று போதிக்கின்றது. கிருஷ்ணரை எவ்வாறு நேசிக்கலாம் என்பதை நாம் கற்றுக்கொண்டோமே என்றால் பின்னர் எல்லா உயிர்களையும் உடனடியாகவும் ஒரே சமயத்தில் நேசிப்பது நமக்கு மிக எளிதாகும். இது நீர் பாய்ச்சுவது போன்றும் வயிற்றுக்கு உணவிடுவது போன்றுமாகும். நாம் ஒவ்வொருவரும் அறிந்த உண்மை ஆதலால் வேருக்கு நீர் பாய்ச்சுவது வயிற்றுக்கு உணவிடுவது எனும் முறை உலகெங்கும் நடைமுறைக்கேற்றதும் பழக்கத்தில் உள்ளதுமாகும். நாம் எதையேனும் உண்ணும் பொழுதோ அல்லது உணவிடும் பொழுதோ அச்செயலின் காரணமாக உண்டான சக்தியானது நமது உடல் முழுவதும் உடனடியாக பரப்பப்படுகின்றது என்பது நாம் அனைவரும் நன்கறிந்ததே. அதுபோல் வேருக்கு நீர் பாய்ச்சும் பொழுது அதனால் உண்டாகும் சக்தியானது மிகப்பெரிய மரமாக இருந்த போதிலும் உடனடியாக அம்மரம் முழுவதும் பரப்பப்படுகின்றது. மரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் பாய்ச்சுவதோ உணவளிப்பதோ சாத்தியமற்றதாகும். பக்தி ரசாமிர்த சிந்து ஒரே ஒரு மின்னிசை பொறியை தட்டுவதன் மூலம் உடனே எல்லா பொருள்களும் எல்லா விடங்களும் எவ்வாறு பிரகாசம் அடைகின்றன என்பதை நமக்கு போதிக்கும் இம்முறையினை அறிந்து கொள்ளாத ஒருவன் தனது வாழ்வின் நோக்கத்தையே இழந்து விடுகிறான். ஓகே, ஸோ வாழ்க்கையோட நோக்கமே வந்து அந்த பக்தியில கொண்டு போறது, அந்த பக்தியில கொண்டு போய் தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ பிரபா அது ஒரு அனாலஜி. எப்படி வந்து ஒரு லைட்டு ஒரு ஹாலில் வந்து ஒரு சுவிட்சை போட்டால் எல்லா இடத்துலையும் பிரகாசம் லைட் கிடைச்சிருமோ அது மாதிரி பக்தி ரசாமிர்தம் மூலமாக
ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த பூர்ணத்துவம் கிடைக்கப்படும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 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 உதாரணம் எப்படி வந்து வேருக்கு நீர் பாய்ச்சுவது தான் வந்து உகந்தது, மற்ற எல்லா பகுதிகளில் இது பண்ணாலும் இது இல்லை. அதே மாதிரி வயிற்று பகுதிக்கு உணவு அமைச்சோம்னா மற்ற எல்லா பகுதிகளுக்கும் வந்து அந்த தேவையான சக்தி கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது. ஸோ பிரபாத் வந்து சொல்ல வர என்னதான் நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த ரூட் என்னது கிருஷ்ண சேவை பக்தி, அதை செஞ்சோம் அப்படின்னா மற்றது எல்லாமே பூர்ணத்துவம் அடையுங்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த யுனைடெட் நேஷன்ஸ் பத்தி சொல்றாரு. எது உண்மையான கோஆபரேஷன், எது உண்மையான வந்து ஒற்றுமையான நிலை அப்படின்னா வந்து இந்த மாதிரி எல்லா நாடுகள்லாம் சேர்ந்து இது பண்றதெல்லாம் இல்லை. எல்லாரும் வந்து ஒரே நிலையில பக்தி செஞ்ச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த கோஆபரேஷன், அந்த ஒற்றுமை கிடைக்கப்பெறும். அந்த ஒற்றுமை கிடைக்கப்பெறும் மூலமா உலக நன்மை இல்லை உலகத்திற்கான அமைதி கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறார். அந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான கண்ட்ரிஸ் இருக்கும், பேருக்கு இருப்பாங்களே தவிர ஆனா அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. ஓகே, அதனால அந்த சமுதாயம் அப்படிங்கிற அந்த கூட்டு முயற்சி அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து சாத்தியப்படும் அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து ஒரே கோல் என்ன அப்படின்னா அந்த ஒரு கோலை கொண்டு போனாதான் பக்தியில முன்னேற முடியும் அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, சரி, ஓகே, படிச்சு முடிச்சிடலாமா? ஓகே, இன்னும் 2 பேரை தான் இருக்கு, படிச்சு முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நான் படிக்கட்டுமா பிரபுஜி? படிங்க. தேங்க்யூ பிரபுஜி. உலகியல் தேவைகளை பெற்று இன்றைய மனித சமுதாயம் வசதியாக வாழ்வதில் பெருமளவு முன்னேறி இருக்கின்றது. ஆயினும் நாம் மகிழ்ச்சியுடன் இல்லை. காரணம், நாம் முக்கியமான ஒன்றை விட்டுவிடுகிறோம். வாழ்க்கை வசதிகள் மட்டுமே நாம் மகிழ்ச்சியுடன் இருக்க போதுமானவை என்று. இதற்கு சிறந்த உதாரணம் உலகின் வளமிக்க நாடான அமெரிக்காவாகும். உலக அகத்திற்கான அனைத்து வசதிகளும் உடையதாக இருந்த போதிலும் வாழ்வில் முற்றிலும் குழப்பமும் வெறுப்பும் உடைய ஒரு மனித ஜாதியை அது உருவாக்கி கொண்டிருக்கின்றது. பக்தி ரசாமிருத சிந்துவில் விதிக்கப்பட்டிருக்கும் பக்தி தொண்டு கலையை அக்குழப்பமுற்ற மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இதன் மூலம் வேண்டுகின்றேன். அதனால் அவர்கள் இதயங்களில் கனன்று கொண்டிருக்கும் வாழ்வின் நெருப்பானது உடனே அணைக்கப்படும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். நமது அதிருப்தியின் மூல காரணம் வாழ்க்கை முறையில் நாம் மிகவும் முன்னேறியிருந்த போதிலும் கூட உறங்கிக் கொண்டிருக்கும் நமது அன்பு மனப்பாங்கு முற்றிலும் நிறைவேற்றப்படவில்லை என்பதே ஆகும். பக்தி ரசாமிருத சிந்து உலகில் நாம் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டு எவ்வாறு வாழலாம் என்பதற்கான காரிய சாத்தியமான குறிப்புகளை நமக்கு அளித்து அதன் மூலம் இம்மை மறுமைகளில் உள்ள நமது அனைத்து இச்சைகளையும் தீர்த்து வைக்கின்றது. வாழ்க்கை முறையினை கண்டிப்பதற்காக பக்தி ரசாமிருத சிந்து படைக்கப்படவில்லை. மாறாக சமய வசதிகளுக்கும் தத்துவவாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கிருஷ்ணரை எவ்வாறு நேசிப்பது என்பதற்கான தகவல்களை தரும் ஒரு முயற்சியே ஆகும். லௌகீக கவலைகள் இன்றி ஒருவன் வாழலாம். அதே நேரம் அவன் கிருஷ்ணரை நேசிக்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். தற்சமயம் நாம் காதலுக்கான நமது மனப்பாங்கினை பயன்படுத்த பல்வேறு வழிகளை கண்டுபிடித்திருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் நாம் உண்மை நோக்கமான கிருஷ்ணரை இழந்தவர்களாக இருக்கின்றோம். நாம் மரத்தின் அடிவேரை தவிர அதன் பிற பகுதிகளுக்கெல்லாம் நீர் ஊற்றி கொண்டிருக்கின்றோம். எல்லா வழிகளிலும் நாம் நமது உடலினை உறுதியுடையதாக வைக்க முயல்கின்றோம். ஆனால் வயிற்றுக்கு மட்டும் உணவளிப்பதை புறக்கணிக்கின்றோம். கிருஷ்ணரை இழப்பது என்பது ஒருவன் தனது ஆத்மாவை இழக்கின்றான் என்று பொருளாகும். உண்மையான ஆத்ம உணர்வும் கிருஷ்ண உணர்வும் ஒரே சமயத்தில் இணைந்தே செல்கின்றன. உதாரணமாக, ஒருவன் காலையில் தன்னை காண்கிறான் என்றால் அவன் சூரிய உதயத்தையும் கூட காண்கிறான் என்றே பொருளாகும். சூரிய ஒளியை காணாது ஒருவனால் தன்னை காண முடியாது. அதுபோல் கிருஷ்ணரை ஒருவன் உணரவில்லை என்றால் அங்கு ஆத்ம உணர்வு பற்றிய கேள்விக்கே இடமில்லை. கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் இப்போது ஈடுபட்டிருக்கும் மனிதர்களுக்காகவே பக்தி ரசாமிருத சிந்து குறிப்பாக இயற்றப்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணபக்தி இயக்கத்தை மேலை நாடுகளில் வளர்ப்பதற்கு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்ற எனது அனைத்து நண்பர்களுக்கும் சீடர்களுக்கும் எனது உளப்பூர்வமான நன்றியினை நான் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். மேலும் எனது அன்பிற்குரிய சீடர் ஸ்ரீமன் ஜெயானந்த பிரம்மச்சாரி அவர்கள் அளித்த உதவியை நான் நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன். இம்மகா இலக்கியத்தை வெளியிடுவதற்கு பெருமுயற்சி மேற்கொண்ட இஸ்கான் அச்சகத்தின் அனைத்து இயக்குநர்களுக்கும் எனது நன்றி உரித்தாகுக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதேவி. ஸோ பிரபா சொல்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து சாதாரண புக்கு கிடையாது. இது நம்ம ஏதோ வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஏதோ பகவத்கீதாலாம் வந்து எல்லாரும் படிச்சிடாது பண்ணலாம். ஆனா எப்படி கிருஷ்ணரை நேசிக்கிறது,
எப்படி கிருஷ்ணரை வந்து அந்த பக்தியில வந்து அவர் ஆகர்ஷணம், பக்தி மூலமா அவர் இழுத்து வச்சுக்கிறது. இப்ப நம்ம வந்து தாமோதர மாசத்துல வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யசோதாவுடைய நிலை, யசோதா அம்மாவோட நிலை என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன் கிருஷ்ணன், அவனுக்கு வந்து நான் வந்து சேவை செய்யணும், அவனை வந்து நான் வந்து என்னுடைய மகனோட நிலை. ஸோ அந்த வாத்சல்ய பாவத்தோட உயர்ந்த நிலை இருக்கும்போது நம்ம வந்து தாமோதர லீலை பார்க்கும்போது, யார் தாமோதர லீலை அப்படின்னா கிருஷ்ணர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக யசோதா தான் ஆக்சுவலா அதோட ஹீரோ. ஓகே, நம்மளுடைய பக்தி தூண்டில நம்ம எப்படி முன்னேறது அப்படின்னா, எப்படி கிருஷ்ணரை அட்ராக்ட் பண்றது, கிருஷ்ணரை எப்படி பந்தப்படுத்துறது, கிருஷ்ணரை எப்படி ஆக்கர்ஷணம் பண்றது, அது மூலமா நமக்கு அந்த சுவை கிடைக்கப்பட்டு அதுல இருந்து அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பக்தி ரசாமரசனுடைய நோக்கம். ஸோ இந்த 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 புக்கோடைய நோக்கமே ஒரு இதுல பார்த்தா சயின்ஸ், இன்னொரு இதுல பார்த்தா ஆர்ட். சயின்ஸ்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படி இதெல்லாம் இது பண்ணா இது கிடைக்கும். ஆர்ட்ங்கிறது நம்மளா அதை வந்து அதை செய்ய செய்ய அதுல அதை மேலும் மேலும் மெருகூற்றி மெய்மூட்டு அந்த பர்ஃபெக்ஷன் நீங்க இப்படி செஞ்சு 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 அதை வந்து நீங்க வந்து பர்ஃபெக்ஷன் அடைய முடியும். ஸோ அதுதான் ஆர்ட். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து தேவை. ஒரு ஆர்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட், ஆர்ட் ஆஃப் டிவோஷனும் தேவை, சயின்ஸ் ஆஃப் டிவோஷனும் தேவை. ஸோ அதனால தான் வந்து பக்தி ரசாமரச சிந்து அவ்வளோ குறிப்பா நமக்காக வந்து டீடைல்டா வந்து பிரபுபாத் நமக்காக கொடுத்துருக்காரு. ஓகே சரி, ஓகே குயிக்கா நம்ம வந்து இதை ரீகேப் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஒரு நிமிஷம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சிஸ்டம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி நான் அந்த PDF ஷேர் பண்ணிருக்கேங்க பிரபுஜி, நாங்க படிக்கிற புக்கோட சேம் காப்பி. ஓகே ஓகே. ஸ்லோவா இருக்கு. நான் ஷேர் பண்ணட்டுங்களா பிரபுஜி? இல்ல ஒரு சம்மரி போயிட்டு திருப்பி வரணும். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு கிளிக் பண்ணா அது ஸ்கிரீன் ஏதோ ப்ராப்ளம். இல்ல மத்தாஜி நீங்க ஷேர் பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஷேர் பண்ண முடியல. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இப்போ பார்த்த மெயினான விஷயங்கள் என்ன, ப்ரிபரேஷன் இண்டக்ஷன் மெயினாக என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ரூபானுகாஸ், அதாவது வந்து நம்மெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தா பிரபுபாத் அனுகாஸ், நம்ம வந்து பிரபுபாதருடைய வழியில பின்பற்றுகின்றோம். அதுக்கு முன்னாடி இருந்த அந்த கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம் இருந்தவங்க எல்லாருமே வந்து ரூபானுகாஸ், ரூப கோஸ்வாமியை வந்து பின்பற்றுவார்கள். அப்படிங்கிறது போக தியாகம் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் பார்த்தோம். சப்பல சுகம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரசம், இந்த ரசம் அந்த ரசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த பிரின்சிபல், சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விதிமுறை, இந்த வழிமுறைங்கிறது வந்து உலகளாவியது. அதாவது வந்து எல்லோருக்கும் பொதுவானது. யார் வேணா வந்து இந்த பக்தியுடைய இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது வந்து அவர்கள் வந்து அந்த உயர்ந்த பிராமண நிலையிலையோ இல்லை எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, உயர்ந்த அந்த வைணவ நிலைக்கு கொண்டு போவார்கள் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பிரின்சிபல், அதாவது இந்த குறிக்கோள், இந்த நோக்கம், அதாவது வந்து இந்த கைடிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா யாரை வேணா வந்து கோஸ்வாமி நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து பிரபுபாதர் வந்து ரூப கோஸ்வாமியோட எக்ஸாம்பிள் கொடுத்து எப்படி வந்து தன்னுடைய அந்த
தன்னுடைய சொத்து, அதாவது தன்கிட்ட இருந்த அந்த செல்வத்தை வந்து எப்படி பிரிச்சாரு. 50% வந்து பக்தர்களுக்கு, 25% வந்து உறவினர்களுக்கு, 25% வந்து 25% வந்து எமர்ஜென்சி, அதாவது சில முக்கியமான தேவைகள் எப்பயாவது வந்ததுன்னா அதுக்காக வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ரூப கோஸ்வாமியை வந்து பிரபுபாதர் வந்து முதல்ல அலகாபாத் அதில் பார்த்தாரு அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ இன்ட்ரடக்ஷன்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த சாப்டர்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நம்ம படிக்க போறது இல்லை. ஸோ நீங்க அடுத்த வர்ற கிளாஸ் எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்க போறோம், இல்லை இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம்னா நீங்க ஒரு வாட்டி அந்த ஃபுல் சாப்டர் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ தட் அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ள போகும்போது உங்களுக்கு மெயினான பாயிண்ட்ஸ் வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் வந்து ரூப கோஸ்வாமி வந்து யாருக்கு சமர்ப்பணம் பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணருக்கு, மகாபிரபு, சனாதன கோஸ்வாமி மற்றும் பக்தர்களுக்கு. இந்த 4 விஷயத்த வந்து இந்த புக்குடைய அறிமுகம் பகுதியில இந்த 4 பேருக்கு வந்து ரூப கோஸ்வாமி தன்னுடைய சமர்ப்பணம், இந்த புத்தகத்தோட சமர்ப்பணம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சமர்ப்பணம் யாருக்குன்னா கிருஷ்ணருக்கு. ஓகே, அகில ரசாமிருத மூர்த்தி பிரசின்மார ருச்சி ருதா அப்படிங்கிறார். ஸோ கிருஷ்ணரை வந்து அகில ரச அமிர்த மூர்த்தி அப்படிங்கிறார். ஸோ எல்லா ரசங்களுடைய உயர்ந்த நிலையில் இருக்கிற யார் அப்படின்னா, எல்லா ரசங்களுக்கும் யாருக்கு உரித்தாகுக அப்படின்னா அது கிருஷ்ணருக்கு. ஸோ கிருஷ்ணனுடைய இன்னொரு பேரு அகில ரசா அமிர்த மூர்த்தி அப்படிங்கிற கிருஷ்ணரை வந்து சொல்றார். ஓகே, அடுத்தது வந்து தன்னுடைய ஆச்சாரியரான சைத்தன்ய மகாபிரபுக்கு இது பண்றாரு. ஓகே, ஹிருதயஸ்ய பிரேரணையா பிரவருத்தோகம் வரகா ரூபபிதஸ்ய ஹரே பாத கமலம் வந்தே சைத்தன்ய தேவஸ்ய. ஸோ சைத்தன்ய மகாபிரபுக்கு தன்னுடைய இது பண்றாரு. அதுக்கப்புறமா வந்து விஸ்ராமஹியதந்ததி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து சனாதன கோஸ்வாமி தன்னுடைய அண்ணன். ஓகே, சனாதன கோஸ்வாமி தான் அண்ணன். தன்னுடைய அண்ணனான சனாதன கோஸ்வாமிக்கு இந்த புத்தகத்தை அர்ப்பணம் பண்றார். அப்புறம் பக்தி ரசாமிருத சிந்து சரதக பரிபூதோ கலாஜலாபிஹி பக்த மக ரசாலிதம். ஸோ எல்லா விதமான பக்தர்கள், அதாவது வாஞ்சா கல்பத்தர் பேச நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வாஞ்சா கல்பத்தர் பேச மாதிரி இந்த இந்த பக்தர்கள் எல்லாருக்கும் தன்னுடைய பணிவான வணக்கத்தை துவைக்கிறார். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, அழகான ஒரு மேற்கோள் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, சுறா மீன் மாதிரி அப்படிங்கிற. தமிழ்ல வந்து சுறா மீன் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு கடல் இருக்கு, அந்த கடல்ல வந்து மேலோட்டமா இருக்கிற நிலையில பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மீன்கள் இல்ல ஒரு மாதிரி சின்ன மீன்கள் மாரி இருக்கும். ஆனா கடல் உள்ள ஆழத்துக்கு உள்ள போக போக அமைதியா இருக்கும் இல்லையா, எந்த விதமான கொந்தளிப்போ எந்த விதமான அந்த அலை இதெல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப அமைதியா, ஆழ்கடல் அமைதி அப்படின்னு. ஸோ பக்தர்கள்லாம் எப்படின்னா சுறா மீன் மாதிரி அடியில ஆழ்கடல்ல உள்ள இருந்து பக்தி செய்வர்கள். ஸோ மேலோட்டமா வெளிப்புறமா வெளிப்புறமா இருக்கல இந்த புக்தி இல்லைன்னா முக்தி காமி சித்தி இதெல்லாம் வந்து மேலோட்டமா, அதாவது வந்து பக்தி பண்ணும்போது சும்மா உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கணும், இப்போ கிருஷ்ணா எனக்கு இது கிருஷ்ணா அது கூட உடனே கொடுத்துருவார், அதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது. எது முக்கியம்னா அந்த சுறா மீன் மாதிரி தூய்மையான பக்தர்கள் வந்து சுறா மீன் மாதிரி உள்ள இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நோக்கம் வந்து இந்த மேலோட்டமா சப்பல சொக்க மாதிரி மேலோட்டமா இது கிடைச்சிருச்சு, நான் வந்து கிருஷ்ண பக்தி பண்றதுனால அது கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ சுறாமீன் அது எப்படி சொல்றாரு, சுறாமீன் வந்து கிங் ஆஃப் ஆல் ஃபிஷஸ்ங்கிறாரு. எல்லா விதமான அந்த கடல் வாழ் அந்த உயிரினங்கள்லயே சுறாமீன் வந்து உயர்ந்த நிலைங்கிறார். பிரபுபா கிருஷ்ணனும் பகவத்கீதையில வந்து தன்னை வந்து அந்த கடல் வாழ் இதுல வந்து சுறா அப்படிங்கிறார். அவரும் தன்னுடைய பக்தி தன்னுடைய அந்த 11th சாப்டர்ல பாத்தீங்கன்னா அவர் டிக்ளேர் பண்ணுவார், சாரி 10th சாப்டர்ல டிக்ளரேஷன் பண்ணுவார். ஸோ பிரபுபா ஸோ இங்க வந்து ரூப கோஸ்வாமியும் வந்து அந்த பாயிண்ட் தான் சொல்லுவார். ஸோ பக்தர்களை வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒப்புமையில சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணருக்கு அகில ரசாமிருத்த மூர்த்தி, அடுத்தது வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு, அடுத்தது தன்னுடைய அண்ணனான சனாதன கோஸ்வாமி, அதுக்கப்புறமா வந்து தூய்மையான பக்தர்கள், தூய்மையான உன்னதமான பக்தர்கள். அந்த பக்தர்கள் யாருன்னா வந்து சுறாமி போதிரி ரொம்ப மேலோட்டமா வெளிப்புறமா இருக்கிற இந்த நிலையில இருந்து பார்க்காம உள்ள கொண்டு போனா தெரியும் அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன்ல பார்க்குற முக்கியமான ஒரு நிலை. ஸோ நீங்க அடுத்தது இன்ட்ரடக்ஷன்ல படிக்கும்போது இதுதான் படிக்க போறாங்க. நம்முடைய சொன்ன மாதிரி இந்த 4 விதமான சமுத்திரங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் அண்ட் சவுத். இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ்ல நான் திங்க் இதோட டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அகில ரசாமிருத்த மூர்த்தி அப்படிங்கிறது வந்து இந்த முதல்ல இருக்கிற மேலோட்டமா இருக்கிற இந்த 5 பிரைமரி ரசாஸ் 5 நிலை, அப்புறமா செகண்டரி ரசாஸ், அதாவது முதல் நிலையில இருக்கிற 5 ரசங்கள், அதுக்கப்புறமா வர 6 ரசங்கள் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல இருக்கிற 5 ரசங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப
டீப்பா உள்ள போன நமக்கு அவசியம் இல்லை. பட் நான் நார்மலா தெரிஞ்சுக்கிறது சாந்தரசம், தாசிரசம், மாதுரியம், சக்கியம், வாத்சல்யம். ஸோ நீங்க லைனா போகும்போது சாந்தரசம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தாஸ்யம், அதுக்கப்புறமா சக்கியம், அதுக்கப்புறமா வாத்சல்யம், அதுக்கப்புறமா மாதுரியம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாருமே பொதுவா இருக்கிற நிலையில இருக்கிறது வந்து இந்த சாந்தரசம். ஸோ பேசிக்கலா ஃபண்டமெண்டலா சாந்தரசம், அதுக்கப்புறமா தாஸ்யம், கொஞ்சமா வந்து சேவ மனப்பான்மையோட பண்றது. சேவ மனப்பான்மையோட பண்றதுல நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதுவும் ஒரு நிலை. தாசிய நிலைக்கு அப்புறமா வைக்கிறது சக்கியம். இன்னும் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது பகவானை வந்து வித் ஆன் ரெஃபரன்ஸ், ஓ பகவான் கிருஷ்ணா எனக்கு அப்படியே காப்பா நீங்க சொல்லிட்டு அந்த பக்தியோட இது பண்றது சாந்தரசம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்து கொஞ்சம் இதுவாக எடுத்து தாசியமா சேவ் பண்றது. கிருஷ்ணா உனக்காக நான் சேவ் பண்றேன், கிருஷ்ணா உனக்காக நான் இது பண்றேன். அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் கூடுறது, தாசியமா சேவ் பண்றேன், நான் வந்து உன்னுடைய சேவகன் அப்படின்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அடுத்த நிலைக்கு அந்த சக்கிய பாவம். சக்கிய பாவம்னா உங்களுக்கு தெரியும், ஆஸ் அ ஃப்ரெண்டு. ஸோ நம்ம எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா மனசுல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் அவங்களையே நினைச்சிட்டு இருக்குது, அவனுக்காக என்ன வேணா தெரியாது, அந்த மாதிரி ஒரு சக்கிய நிலை. அப்புறமா வாத்சல்யம், அதுக்கும் அடுத்த நிலை வாத்சல்யம். கிருஷ்ணரை வந்து அந்த வாத்சல்ய பாவத்தோட பார்க்கறது. அதோட டாப் என்னது அப்படின்னா அந்த மாதுரிய பாவம், காஞ்சுகல் லவ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து பிரைமரியா இருக்கிற இந்த 5 ரசங்கள். இந்த பிரைமரி 5 ரசங்கள், 5 பாவம்னு ஒரு இடத்துல வந்து அடுத்த சாப்டர்ல போகும்போது இதே வந்து பாவ நிலையை பார்க்கும்போது இது எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது வந்து இந்த 6 இந்த 6 வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 6 ஒரு 7 கூட சொல்லலாம். இது வந்து நிறைய விதமான டிஃபரன்சஸ் இருக்கு. பட் பிரைமரியா நீங்க தெரிஞ்சுக்கிறது இந்த முதல்ல 5 டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். அடுத்த 6லாம் வந்து மற்ற இந்த இது எப்படின்னா இந்த பிரைமரி பிளஸ் செகண்டரி காம்பினேஷனாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பயானகா, ஹாஸ்யம், ரௌத்ரம், வீரியம், இதெல்லாம் வந்து வீரம், இதெல்லாம் வந்து ரெண்டுமே சேர்ந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பீஷ்மர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பீஷ்மர் வந்து உங்களுக்கு பாகவதம் தெரியும், மகாபாரதம் தெரியும். கிருஷ்ணனோட வந்து சண்டை போடும்போது அந்த கிருஷ்ணனுக்காக சேவை செஞ்சாரு. எப்படி கிருஷ்ணன் வந்து ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படிங்கிருக்கும் போது அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இவர் வந்து அம்பு விட கிருஷ்ணர் வந்து கோவப்பட்டு அந்த ரதத்துல இருக்கிற சக்கரத்தை எடுத்து வந்து வந்துடுவார். ஸோ இது வந்து எப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த ரசபாவம், அந்த இது எப்படின்னா அந்த பரிமாற்றம் எப்படின்னா ஒரு வீரி ரசத்தை காமிக்கிறது. அதே மாதிரிதான் பயானகா. இப்போ நீங்க வந்து கம்சன், சாணூரன், முஷ்டிகன்லாம் எடுத்தீங்கன்னா வந்து எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணன் இருந்தா. ஸோ பிரபுபாத் அடி சொல்லுவாரு, who was thinking of Krishna more than anybodyனா கம்சன் தான். நைட்டு தூங்கும் போதும் சரி, காத்தால எழுந்திருக்கும் போதும் சரி, திடீர்னு எழுந்துச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு. ஓகே, நம்ம கூட அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனா அது எந்த பாவத்துல வருது அப்படின்னா பயத்தோட இருக்கிற பாவம். ஓகே, அந்த மாதிரி இந்த ரசங்கள்ல வந்து செகண்டரி ரசங்கள் வந்து இந்த பிரைமரி ரசத்தோட மாத்தி சேர்ந்து இருக்கும். ஓகே, விபத்தா, ரௌத்ரம், அந்த கம்சன் வந்து ஒரு விதத்துல பார்த்தா பயமும் இருக்கும், இன்னொரு விதத்துல பார்த்தா கோவத்துவம், அந்த கோவத்தையும் காமிப்பான். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாகவத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிரண்யாக்ஷனோட வந்து வராகர் சண்டை போடும்போது அற்புதமா வந்து ஹிரண்யாக்ஷன் வந்து அந்த ஈக்குவலா காம்படிட் பண்ணுவாங்க. நீங்க இப்போ இந்த வீடியோலாம் அந்த சினிமாலாம் பார்க்கும்போது பயங்கரமான சண்டை. ஸோ பகவானுக்கு வந்து அது ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்படின்னா வந்து அந்த ரௌத்ரத்தை கொண்டு போய் 2 பேரும் சினிமாவில் வரும்போது முட்டி மோதிக்குது, இடிக்கிறது, அடிக்கிறது, அந்த கதத்தில் அடிக்கிறது. ஸோ பகவான் வந்து அது ரொம்ப ஜாலியா அதை வந்து ஏத்துக்கிறாரு. ஸோ அந்த ரச பரிமாற்றம், அந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படின்னா ரொம்ப வீரம், பயங்கரமா அடிச்சு இது பண்றது. ஸோ கிருஷ்ணா இஸ் அக்செப்டிங் தட் ஆல்சோ இஸ் கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தி ரசாஸ். ஸோ அந்த மாதிரி இந்த செகண்டரி ரசாஸ் வந்து ஒரு நிலை, பிரைமரி ரசாஸ் ஒரு நிலை. ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து எல்லாரும் ஒரு இதுல பார்த்தா சாந்த ரசத்துல இருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அந்த மாதிரி ரசத்துக்கு கொண்டு போறது தான் நம்மளுடைய கோல். ஸோ இந்த செகண்டரி ரசாஸ் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா, இதெல்லாம் ஒரு விதமா வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கான ஒரு வழிமுறை, இல்லை ஒரு விதம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ல வந்து பேசிக்கா யாராவது தெரியணும்னா இந்த முதல் 5 மனப்பாடமா தெரியணும். அடுத்த 6, 7 நிறைய இருக்கு, அதுல பேசிக்கான ஒரு 6 மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, ஐ திங்க் இன்னைக்கு இதோட நிறுத்திடலாமா? இன்னொரு 10 நிமிஷம் பார்த்துலாம். இந்த உத்தம பக்தியை மட்டும் பார்த்துட்டு நிறுத்திடலாம். பிரபுபாதர் சொல்ற அழகான டெஃபினேஷன் இந்த பக்திக்கு ரூப கோஸ்வாமி கொடுக்குற வார்த்தம் என்னன்னா, அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்யன கிருஷ்ண அனுசீலம் பக்தி உத்தமம். ஸோ உத்தம பக்தி, நம்ம சாதாரண பக்தி ஒரு நிலை,
அந்த பக்தி என்னது, எனக்கு வேணும், எனக்கு இது ஏதோ ஒரு தேவைக்காக பண்றது சாதாரண பக்தி. சாதாரண பக்தி வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தி இதெல்லாம் செஞ்சா நல்லது கிடைக்கும், இதெல்லாம் செஞ்சா ஸோ ஐ ஜஸ்ட் ஃபாலோ, பிளைண்டா ஃபாலோ பண்றது சாதாரண பக்தி. அந்த பிளைண்டா ஃபாலோலேருந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒரு நோக்கத்தோட பண்றது அப்படிங்கறதான் பாவம். அது பாவத்திலேருந்து ருச்சிக்கு போகும்போது அது வந்து டோட்டலாவே வந்து எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அது எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணன் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பிரஜவாசியில் பிரஜபூமியில் இருக்கிறவங்கலாம் வந்து அந்த உயர்நிலை இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து நீ குடிச்சிட்டு தான் இது பண்ணோம், நீ என்ன இது பண்ணாமல் இருக்க, நீ வந்து நைவேத்தியத்துக்கு வந்து இது பண்ணலையே, அது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, அவங்களுடைய நிலை எப்பவுமே வந்து கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறது. அதனால வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அப்பாற்பட்ட நிலை இருக்கிறவங்க தான் வந்து அந்த நிலை. அது வந்து உத்தம பக்தி. ஸோ உத்தம பக்தியோடைய நிலை என்ன டெஃபினேஷன் பிரபுபாதர் கொடுக்குறாரு அப்படின்னா, டெஃபினேஷன் பிரகாரம் எனிதிங், அதாவது என்ன ஒரு சேவை, என்ன ஒரு காரியம், என்ன இது வந்து பகவானை வந்து திருப்திப்படுத்துமோ அது உத்தம பக்தி. ஆனா அந்த உத்தம பக்தி எப்படி இருக்குன்னா, உள்நோக்கம் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். கிருஷ்ணா என்னை மட்டும் காப்பாட்டுப்பா அப்படின்னா கண்டிப்பா அது பக்தினா, அதுவும் அது விதத்துல பக்தி தான். ஏதோ அட்லீஸ்ட் கிருஷ்ணா சொல்றாங்க, கிருஷ்ணா எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுவும் இதுல பக்தி தான். இதெல்லாம் விட கிருஷ்ணா உனக்கு நான் செஞ்சா இது உனக்கு பிடிக்கும், அதனால நான் உனக்கு செய்யறேன் அப்படிங்கிறது உத்தம பக்தி. ஓகே, தனக்கு தன்னுடைய இது முன்னேறணும், தன்னுடைய பக்தி தன்னுடைய இது எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம செய்யறதுதான் உத்தம பக்தி. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து கிருஷ்ண அனுசீலனம் அப்படிங்கிறது. ஓகே, எது வந்து அனுகூல்யான கிருஷ்ண அனுசீலனம், எது வந்து அந்த பகவானை திருப்திப்படுத்துவதுங்கிறது ஒரு நிலை, உள்நோக்கம் இல்லாம இருக்கிறது தான் உத்தம பக்தி. அதனாலதான் உத்தம அதிகாரிகளுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சமமா பார்ப்பாங்க, துவேஷம் பார்க்க மாட்டாங்க, கலர் பார்க்க மாட்டாங்க, இது வந்து பூச்சி, இது பக்ஷி, இது மனுஷன், அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒரே நிலை. ஓகே, அதுதான் வந்து உத்தம பக்தியோட டெஃபினேஷன். அடுத்தது வந்து ஞான கர்மாதி அனாவிருத்தம் அப்படிங்கிறது என்னது, எந்த விதமான ஞான நிலையிலோ கர்ம நிலையோ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் தேவையில்லாம போயிடும். ஓகே, தேவையில்லாம போயிடும். அதெல்லாம் வந்து நம்ம நான் இந்த கர்மா பண்றேன், இது பண்ணா இது ஆயிடுமோ, அந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு போயிடும். ஓகே, ஞான கர்மாதி அனாவிருத்தம். ஸோ அது அப்படின்னா நான் வந்து கர்மா பண்ணா என்ன ஆகும், அகர்மா பண்றேன்னா, விகர்மா பண்றேன்னா, அதெல்லாக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது தான் உத்தம பக்தி. ஸோ இப்போ நம்ம டெய்லி பண்ற சாண்டிங், டெய்லி பண்ற பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்றது, நீங்க போக ஆஃபர் பண்றீங்க, தளிகை பண்றீங்க, என்ன பண்ணீங்கன்னா அதெல்லாமே என்னது, அதெல்லாம் உத்தம பக்தி கிடையாது. ஓகே, அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு பர்பஸ் வந்து பண்றோம். ஆனா அதையே வந்து எந்த விதமான அல்டீரியர் இது இல்லாம பண்ண ஆரம்பிச்சா அதே காரியம் வந்து உத்தம பக்திக்கு மாறும். ஸோ இது எல்லாமே எப்படின்னா நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ், நம்மளுடைய நோக்கத்தை வந்து எப்படி மாற்றி அமைத்துக் கொள்கின்றோம் அப்படிங்கிறது தான் அதோடைய பாயிண்ட். சரியா? அடுத்த ஸ்லோகம், 2 ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் சர்வோபாதி விநிர்முக்கியம் யத் பரத்வேன நிர்மலம். ஸோ ரிஷிகேன சேவம். ஸோ நம்மளுடைய புலன்களை வந்து, நம்மளுடைய புலன்கள் யார் நம்மளுடைய புலன்கள் அதிபதி யாரு, அந்த ரிஷிகேஷன். ஸோ அந்த புலன்களுடைய அதிபதியான அந்த ரிஷிகேஷனுக்கு என்னோட புலன்களை சமர்ப்பணம் செஞ்சுட்டேன் அப்படின்னா அது உத்தமமான பக்தி. எல்லா விதமான பரத்வேன நிர்மலம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஓகே, எல்லா விதமான பௌதிகமான எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஸோ நான் வந்து இது படிச்சிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், அதெல்லாமே கிடையாது. ஸோ உத்தம பக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில பார்க்கும்போது தான் அது வந்து உத்தம பக்தி. ஸோ அவனுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா, பௌதிகமா என்னவான நிலையில் இருக்கலாம், அதெல்லாம் வந்து கன்சிடரேஷனே கிடையாது. கன்சிடரேஷன் என்ன, என்னோட புலங்களை நான் முழுமையா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். என்னுடைய செய்கைகள், என்னுடைய சேவை எல்லாமே வந்து எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம அவரை திருப்திப்படுத்துவதற்கு மட்டும்தான் நான் செய்யறேன் அப்படின்னா அது உத்தம பக்திக்குள்ள. ஓகே, ஸோ இது எதுக்கு டெஃபினேஷன் கிளியரா சொல்ல, இதே தான் வந்து நம்ம இதுல பார்த்தோம் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல. அதுல என்ன பார்த்தோம், உத்தம பக்தி, அதாவது பக்தியினுடைய நோக்கம் என்ன, பக்தினா என்ன அப்படின்னா என்னென்ன செய்கைகள் நம்ம செய்யறோமோ அது எது வந்து பகவானை திருப்திப்படுத்துறோம் அதுதான் வந்து பக்தி காரணம் இல்லை பக்தி சேவை அப்படிங்கிறது. இங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா போய் வித்தவுட் எனி அல்டீரியர் மோட்டிவ், அதாவது நம்ம உள்நோக்கம். உள்நோக்கம்னா என்னன்னா, எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், பகவானை இது பண்ணா நல்லா இருக்கும், அது அந்த மாதிரி இருந்தாலே வந்து அவ்வளவுதான், அது வந்து அந்த தூய பக்திக்கான நிலை அல்ல அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த 2 ஸ்லோகத்துடைய சர்வபாதி எல்லாமே போயிடும், எல்லாமே போய் நிர்மலமா எல்லாம் கிளியர் ஆகி ஒன்லி ஃபோக்கஸ்
ரிஷிகேன ரிஷிகேச சேவனம். அந்த பகவானுக்கு சேவனை பண்றது ஒண்ணுதான் உந்தமமான அந்த பக்தி. ஸோ அந்த கிருஷ்ண அனுசீலனம்ங்கிறது போன கிளாஸ்ல கூட பார்த்தோம், கல்டிவேஷன், அதாவது வந்து எப்படி வந்து நம்ம வளர்க்கறது அப்படிங்கிறது. அந்த வளர்க்கறத நம்ம கொண்டு போகும்போது நமக்கு கிளியர் ஆகும். சரியா? ஓகே, ஐ திங்க் இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். நாளைக்கு நம்ம உள்ள போகும்போது இன்வோகேஷன் பிரேஸ், இந்த கிருஷ்ண அனுசீலம், இந்த ஸ்லோகமும் ஜென்ம கர்ம ஞான கர்மாதி இந்த ஸ்லோகமும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த 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 நிலை எப்படி, இந்த சாதன பக்தி என்ன, பாவ பக்தினா என்ன, பிரேம பக்தினா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன்ஸை பார்ப்போம். ஓகே, ஸோ ஜென்ரலாக பண்ணுற பக்தி ஒன்று, ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து பிரபுபாத நமக்கு நம்மளோட ஆச்சரியங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது தான். ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் ஆல்ரெடி பாவ பக்தி பிரேம பக்தி இருக்காங்க. ஆனாலும் நமக்காக வந்து ஒரு டீச்சர் வந்து ஃபுல்லாக குவாலிஃபைட் இருந்தாலும் நமக்காக திருப்பி மேக்ஸ் நம்ம போட்டு காமிப்பாங்கல்ல, அது மாதிரி உயர்நிலை ஆச்சாரியர்கள் நமக்காக வந்து அந்த சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 64 ரவுண்ட்ஸ் சாண்டிங்கா, 32 ரவுண்ட்ஸ் சாண்டிங்கா, 16 ரவுண்ட்ஸ் சாண்டிங்கா, ரிலேட்டிவ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறதா, காலையில் சேஞ்சு மங்களாத்தி பண்ணுறதா, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பண்ணுறதுங்கிறது சாதன பக்தி. ஸோ கோல் ஆஃப் சாதன பக்தி இஸ் டு கெட் பாவா அண்ட் கோல் ஆஃப் பாவா இஸ் டு கெட் அல்டிமேட்லி பிரேமா. ஸோ அந்த நிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ள போகும்போது நம்ம பார்ப்போம். அதில் நம்ம வந்து இந்த 3 ஆச்சாரியர்கள் சம்பந்த அபிதய பிரயோஜனம் இதுவும் நம்ம நாளைக்கு டீட்டெயில்டாக உள்ள போவோம். சரியா? இதுக்கப்புறமா தான் மற்ற விஷயங்கள் வரும். அடுத்த சாப்டர் 2 தான் வந்து உத்தம பக்திக்கான முக்கியமான 6 குவாலிட்டிஸ், 6 விதமான குணநலங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து டெஃபினேஷன் கொடுத்தாரு. ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்த்து உத்தம பக்தினா என்ன அப்படிங்கிற ஒரு லைன் தான் பார்த்துருக்கோம். அதுக்குள்ள டீட்டெயில்டா இன்னும் கொஞ்சம் அடுத்த வர கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, எல்லாத்தையும் கொஞ்சம் தமிழ்ல போட்டுருங்க பிரபுஜி. நானும் கேட்க வந்தேன், தமிழ்ல கிடைக்குமா பிரபுஜி இதெல்லாம் எங்களுக்கு? இதை செய்ய ஆரம்பிச்சிருங்க. இது வந்து சாதாரணமா வந்து இது வரைக்கும் யாரும் தமிழ்ல வந்து ஆக்சுவலா உங்களுக்கு தமிழ் புக்லயே இருக்கு. இது எல்லாமே நீங்க புக்ல படிச்சீங்க. உங்ககிட்ட தமிழ் புக் இருக்குன்னா தமிழ் புக்ல இருக்கு. இதை வந்து நான் இப்பதான் வந்து என்ன சொல்றது செய்ய ஆரம்பிச்சிருக்கு. பிரபுஜி அப்ப ஸ்லோகா போட்டுருங்க. பிரபுஜி ஸ்லோகா போட்டுடுறேன். ஸ்லோகா போட்டுட்டு நீங்க வந்து இதை பண்ணாருங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா தமிழ்ல போடுங்க பிரபு ஸ்லோகாஸ் எல்லாம். கண்டிப்பா மாதாஜி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம் பிரபு. ஓகே, புரிஞ்சுதா? இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சுதா? ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸான சப்ஜெக்ட் மேட்டர். நீங்க வந்து சாதாரணமா நினைச்சிட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணா கூட உங்களுக்கு புரியாது. ஓகே, அதனால தயவு செஞ்சு